இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். சபையினுடைய அறிவிப்புகள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே காலை 6 மணிக்கும் 9 மணிக்கும் மாலை 6:30 மணிக்கும் ஆராதனைகள் உண்டு. வெள்ளிக்கிழமைகளிலே காலை 10 மணிக்கு உபவாச ஜெபம், செவ்வாய்க்கிழமைகளிலே 11 மணிக்கு பெண்கள் ஜெபம். மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமைகளிலே வாலிபர்களுக்கான ஆராதனை, செகண்ட் வீக்ல பெண்கள் ஐக்கியம், தேர்ட் வீக்ல ஆண்கள் ஐக்கியம், ஃபோர்த் வீக்ல கைப்பிரதி ஊழியங்கள், கடைசி சண்டேஸ் லாஸ்ட் சண்டேஸ்ல ஆண்களுக்கான ஆராதனை. இன்றைக்கு மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை திருமணமான ஆண்கள் சபைக்கு வரும்படி அன்போடு வேண்டுகிறோம். தயவு செய்து வராமல் இருக்க வேண்டாம், வாருங்கள். வந்து தேவனை மகிமைப்படுத்தும்படி அன்போடு வேண்டுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மாதத்தின் முதல் நாள் 1ஆம் தேதி காலை 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனையும் உண்டு. ஜூலை மாதம் அங்கே நோட்டீஸ் போட்டிருக்கிறோம், குரூப்லயும் இருக்கு. என்னென்ன புஸ்தகம்? என்னாகமம் பேர் சொல்றீங்க, அந்த பின்னாடி யாருன்னு சொல்லு, இந்த பக்கம் படிக்கிறீங்கன்னு அர்த்தம். என்னாகமம் சொல்லுங்களேன். என்னாகமம் போஸ்ட்ல படிக்கணும் பிரதர்ஸ், நீங்களே எழுதணும் எல்லாருமே தயவு செய்து. ஆமென். என்னைக்குமே நம்ம பிரயாசங்களுக்கு தக்க பலன் உண்டு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நிச்சயமா பாருங்க, தாவீதின் ஜெபம் பாருங்களேன். ஆண்டவரே, என்னை உம்முடைய சத்தியத்திற்கு நேராக, வெளிச்சத்துக்கு நேராக என்னை கொண்டு போங்க. ஆமேன். அவைகள் என்னை நடத்தட்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். உம்முடைய சத்தியத்தையும் வெளிச்சத்தையும் எனக்கு அனுப்புங்க, அவைகள் என்னை நடத்தட்டும். ஆமேன். அவைகள் என்னை உம்முடைய பரிசுத்த பர்வதங்களுக்கு நேராய் பலிபீட தண்டைக்கு என்னை கொண்டு போய் சேர்க்கும். அதனால் இன்னும் உம்மை நான் துதிப்பேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என் கலக்கங்கள் சஞ்சலங்கள் நீங்குகிறதுனாலே அதிகமாய் உம்மை நான் துதிப்பேன். அதான் அந்த சங்கீதத்துடைய அர்த்தம். ஆகவே தயவு செய்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் செய்த நன்மைகள் இருக்குமேனால் சுருக்கமாக தேவனை மகிமைப்படுத்த வேண்டுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். சாட்சி இருந்தா கர்த்தர் நல்லவர், சுருக்கமாக சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை இந்த நாளிலும் சாட்சியாய் நிறுத்தினதற்காக நன்றி சொல்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அண்ணா சின்ன அண்ணாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன். அடிக்கடி இதோட ஒரு 4-5 தடவை அந்த மாதிரி நல்லா இருறாரு, வீட்டுக்கு போகிறாரு, திடீர்னு ஏதோ பிரச்சனை வந்து அவர் மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்குது. ஆனாலும் நான் ஆண்டவர் சொன்னார், அதுக்காக நான் செபித்து கொண்டு இருக்கிறேன், நீங்களும் செபித்து கொண்டு இருக்கிறீங்க. ஒவ்வொரு செப இதுலேயும் கூட்டத்திலையும் பர்சனல் பேரையிலையும் ஜெபம் செய்கிறீங்க, வெள்ளிக்கிழமையிலையும் ஜெபம் பண்ணுறீங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இருந்தாலும் சில வேளைகளை நமக்கே வந்து சந்தேகத்துக்குரிய இது நடக்குமா நடக்காதாங்கிற அந்த மாதிரி கிரிட்டிக்கல் சூழ்நிலை கூட அந்த மாதிரி கேள்விப்படுகிற பொழுது நமக்கு சோர்ந்து போகிறோம். ஆனாலும் கர்த்தர் தாமே அந்த நேரத்தில் நம்மளை பலப்படுத்துகிறார். நான் உன்னோடு கூட உனக்காக நான் செய்வேன், நிச்சயமாக நான் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. நான் அவரை நம்பி இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய கருத்தில் இல்லை, நம்ம செய்ய போகிறது இல்லை, எல்லாவற்றையும் அவர் செய்ய போகிறார். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் மாறி போகும். வாழ்க்கை மாறும், அவருடைய சூழ்நிலை மாறும், அவருடைய நோய் வியாதிகள் எதுவாக இருந்தாலும் புதிய இருதயமாய் மாறும், புதிய எல்லா உறுப்புகளும் மாறும். அவர் வார்த்தைக்காக, அவர் நேரத்துக்காக நான் காத்திருக்கிறோம். கர்த்தர் அந்த கிரிகள் பரிபூர்ணமான சுகம் கிடைக்கணும், இனி ஆஸ்பத்திரிக்கே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கர்த்தர் செய்யணும். அதற்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். தயவாக கேட்டுக்கொள்ளுகிற இந்த சாட்சியை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை தகப்பனே எங்களோடு பேசும். அல்லேலூயா. இந்த 6 மாதங்கள் என்னை நடத்தினவர். ஆமென். இந்த மாதம் முழுவதும் கண்ணின்மணி போல காத்து வந்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை தடைகள் எல்லாம் ஆட்சி ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி ஆராதனையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய சித்தம் உள்ளவராய் இருக்கிறேன். எங்கள் ஜீவன் உள்ளவரை ஆண்டவரே எங்களோடு இருந்து எங்களை நடத்த ஆமென் நீ வாக்கு பண்ணியிருக்கிறீர். எங்களோடு நீ வாக்கு பண்ணியிருக்கிறீர், சத்தியம் செய்திருக்கிறீர். நிச்சயமாகவே நடத்துவீர். அதற்கு விரோதமான எல்லா தடைகள் மாறட்டும். ஆமென். அல்லேலூயா. எங்களோடு பேசும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டும் ஒரு விசையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நம்ம சில வசனங்களை தியானித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே இந்த மாத வாக்குத்தத்தம் ஓசியா 14:5 நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். ஆமென். அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான்.
ஒருவேளை இன்றைக்கு 27 தேதிகள் ஆச்சு, ஆனாலும் ஒரு மலர்ச்சி இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை என்று வந்திருப்பில்லையானால் காலம் நமக்கு உண்டு. ஆமென். வசனம் அதான் சொல்லுது, ஒரு நாள் 1000 வருஷம் போல் ஆண்டவருக்கு. ஆமென். 1000 வருஷம் ஒரு நாள் போன்றது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மூழ்கி கொண்டிருந்த பேதுரு மரித்து விடுவோம் என்று முடிவு பண்ணிட்டான். பைபிள் சொன்னாதான் ஜீவன் போக போகிறது. நான் சொல்றான், இயேசுவே என்னை ரட்சியும், லார்ட் யூ சேவ் மீ, என்னை காப்பாற்றும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உற்சாகம் ஒரு அழியிலே சொல்லுங்க. ஆண்டவர் உடனேயும் அவன் மறுதளிக்க போகிறதையோ கவனிக்கிறீங்களா? சகல வச்சு அறிந்த தேவன், அவன் என்னை யார் என்று தெரியாது என்று சத்தியம் பண்ண போகிறதையோ அதெல்லாம் அவர் யோசிக்கல. கூப்பிட்ட உடனே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், அற்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டாய்? ஓ லிட்டில் ஃபெய்த் ஒய் ஹேவ் யூ டவுட்? ஆமென். ஏன் சந்தேகப்பட்டாய்? அப்ப சந்தேகப்படாதீங்க. இந்த மாதம் முடிய இன்னும் நாட்கள் உண்டு. இந்த வாக்குத்தத்தங்களை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நிச்சயமா கர்த்தர் உங்களோடு இருப்பதை இன்னும் சில நாட்கள்ல நீங்கள் காண்பீர்கள். ஆமென். இன்னைக்கும் நம்ம சாட்சிகள் தான். அவர் இருப்பதினால் தான் நம்ம ஜீவனோடு இருக்கிறோம். நீங்க மீடியா பாத்தீங்கன்னா எத்தனையோ குளறுபடிகள். ஹல்லேலூயா. நேற்று டிவி நியூஸ் பார்க்கும்போது இயேசு கைது பண்ணவன் பேர் இயேசு, கொலை பண்ணிட்டு கைது பண்ணியிருக்கிறான். அவன் கூட பிறந்த சகோதரர்களும் கைது பண்றாங்க. அவங்க பேரும் கிறிஸ்டியன் நேம் இல்ல. கர்த்தரை அறிந்தவர்கள் அறியாதவன் இன்றைக்கு வித்தியாசமே தெரியாம போச்சு. நேற்று மாலையில் கூட நம்முடைய சபை சார்ந்த நம்ம சபைக்கு வந்து கொண்டிருந்த என்னோடு கூட படித்த ஊழியக்காருடைய உறவு திருமணம் என்கேஜ்மெண்ட் அது போயிருந்தோம். அப்ப கூட கடைசி ஜெபம் அவங்களை ஆசீர்வதிக்கும்படி நான் தான் ஜெபம் பண்ணேன். ஒரு பெரிய பாரத்தை கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்களேன். என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இல்லாமல் திருமணத்திற்கு ஆயத்தப்படவும் கர்த்தருக்குள் அவர்கள் வாழவும் நிறைய நன்மைகளை தந்திருக்கிறார். எக்ஸாம்ல 2nd பிரைஸ் 3rd பிரைஸ்லாம் வாங்கியிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஏற்று துணையை கர்த்தர் அவர்களுக்கு நியமித்தார். நான் என்ன சொல்ல வருகிறேன், ஆண்டவர் நம்மோடு இருப்பதை அவரும் வெளிப்படுத்துவார். நீங்கள் நானும் உணரணும், அதை பார்க்கணும்னா அவரை பார்க்கிற கண்கள் நமக்கு வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இல்லாட்டி அவர் வந்து லிட்ரலா நின்னா கூட நம்ம பார்க்க முடியாது. அதே போல அவருடைய நன்மைகள், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நீங்க மனது உள் வாங்கி அதை எப்பொழுதும் தியானிக்கிற பிள்ளைகளை. அப்படி நான் வேலை செய்யக்கூடாது, வீட்டு வேலைகளை பார்க்க கூடாது என்பது அல்ல. எல்லாவற்றோடு சேர்த்து எல்லாவற்றிற்கு மேலாக முதல்ல நீங்க தேவன் மீது வைக்கிற விசுவாசம், நம்பிக்கை அது உங்களுக்குள்ளே காணப்படுமானால் நிச்சயம் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ரோமர் 5:5 அதான் சொல்லுது, மேலும் இந்த பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்ட தேவ ஆவி உங்களுக்குள் வாசமா இருப்பதினால் ஆமென் அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். மேலும் பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்ட தேவ வல்லமை, ரோமர் 5:5 போடுமா? ரோமர் 5:5. அல்லேலூயா. மேலும் பரிசுத்த ஆவியினால் வரலையா? அருளப்பட்ட, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை. ஆமென். அப்ப ஆண்டவர் அவர் நம்முடைய இருதயங்களிலே தேவ அன்பை ஊற்றி இருக்கிறார். எஸ் ஆல்ரெடி போர்டு. ஆமென். நம்ம மேல ஊத்திட்டாரு. உங்களுக்கு புரியுதா? அதனால சர்ச்சுக்கு வரோம், அதான் ஊழியர் விரும்புறோம், பைபிள் எடுக்கிறோம். ஆனால் அந்த இருதயத்தில் ஊற்றப்பட்ட அன்பு, அதன் மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும். என் மேல ஆண்டவர் அன்பை ஊற்றி இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்ப ஊற்றப்பட்ட ஒரு அன்பு நல்ல, நீங்க ஏதோ ஒண்ணு கீழே ஊத்திட்டோம், அதை நீங்க தொடர்ச்சி எடுக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இல்லாட்டி அது போக நிச்சயமா 2-3 முறை என்னுடைய சிங்க்ல வேக வேகமா தண்ணி திறந்துட்டு இந்த மாதத்துல 4-5 முறை கீழே தண்ணி வந்துடும், வேகமா சல்லுன்னு வந்துடும். அதை பிழிஞ்சு எடுக்கிறவங்கள இடுப்பு போயிடும். உட்காந்து எடுத்து திரும்ப ஏன்னா மாப் போட்டு எடுத்தாலும் கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த ட்ரை ஆகணும், அப்பதான் அது காயும். அந்த தண்ணியை கூடுமானவரை எடுக்கணும். அப்ப அந்த ஊற்றப்பட்ட அன்பை நம்ம தொடர்ச்சி போட்டாதான் ஆமென் நம்ம வாழ்க்கையில வெட்கங்கள் வருகிறது. ஒரு அழிலையா சொல்லுங்களேன். நம்ம வாழ்க்கையில அவமானங்கள் வருகிறது, நம்ம வாழ்க்கையில தரித்திரியங்கள் வருகிறது. சபை ஆண்டவரை 2வது வைக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். நல்ல வசனத்தை ஆழமா பாருங்களேன். தேவ ஆவியினாலே ஆமென் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் ஏற்கனவே ஊத்திட்டார் உங்களுக்குள்ள. அது நிரம்பி வழிகிறதா இல்ல தத்தளித்து கொண்டிருக்கிறதா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவோம். அரைகுடம் தான், அரை வேக்கா அப்படியே சத்தா தலக்கு விளக்கு சவுண்டி கேட்கும். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில
ஆண்டவர் நம்மளை அமைதியாய் நடத்த விரும்புகிறார். நல்ல நல்ல உயர்ந்த ஸ்தானங்களில் நம்மை நிறுத்த விரும்புகிறார். ஆனா நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா தேவனை மறக்கும் போது ஆமென் அரைகுடமாய் தழும்ப ஆரம்பிக்கிறோம். அப்போ தேவன் நம்ம மேல் வைத்த அன்பு அது மறக்கடிக்கப்படுகிறது. அப்ப மறந்து போகிறதுனால், அந்த நம்பிக்கை நமக்குள்ளே குறைந்து போகிறதுனால் அந்த நாம் வெட்கப்பட்டு போகிறோம். ஆனா வசனம் சொல்லுது, ஊற்றப்பட்டு இருக்கிறபடி அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுது. அது பண தேவையா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், தேவைகளா இருக்கட்டும், ஆமென் நம்மளை வெட்கப்படுத்தாம நடத்துவது தேவ அன்பு. அல்லேலூயா. அந்த தேவ அன்புனா என்ன? என்னுடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்த தேவ அன்பு. ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? சங்கீதக்காரர் சொல்லுகிறான், அவர் உயர்ந்தவராய் இருந்தோ தாழ்வில் இருக்க நம்மை கண்ணோக்கி பார்த்தார். அதான் தேவ அன்பு. ஒரு அழியிலே சொல்லுங்களேன். அடையாளம் இல்லாத இருந்த நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். நன்மைகளால் நம்மை நடத்துகிறார். ஆமென். சோர்ந்து போகிற நேரத்தில் நம்மை தட்டி எழுப்புகிறார். அல்லேலூயா. இதுவரை கால்கள் இடறினது, கீழே விழுந்தோம், ஆனாலும் கர்த்தர் தூக்கி எடுத்து ஆமென் காயங்களை ஆற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். வசனங்கள் எப்படிலாம் சொல்லுது பாருங்க. உனக்கு நான் ஆரோக்கியமும் சௌக்கியமும் வர பண்ணுவேன், என் தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, அவர் பரியாசம் பண்ண ஒட்டார். ஆமே, நம்மளை பரியாசம் பண்ண விட மாட்டார், நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. அவை நீங்க அதிகமா அந்த அன்பை நினைங்க. நானே நினைக்கிறேன். ஆமென். ஊழியம் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், சுகபலன், இதெல்லாம் தேவ அன்பு தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மனித அன்பு மறைந்து போகும், மனைவியின் அன்பு மறைந்து போகும். உண்மை. ஒரு அழியிலே சொல்லுங்க. கணவனின் அன்பு கரைந்தே போகும். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்க. சத்தமா சொல்லுங்க. உறவுகளின் அன்பு நம்ம உறக்கமாயிடுச்சு, அது தூங்கிடும். உறவுகளை நம்ம நீ கூப்பிட்டு பாருங்க, போன் பண்ணி பாருங்க. அல்லேலூயா. ஆமா, எடுக்க மாட்டாங்க. சிலர் கண்டுக்காம இருந்துட்டு பார்த்திருப்பாங்க. ஆனா அடுத்த மணி நேரம் பாக்குறப்ப இல்ல, கூப்பிடலன்னா தொல்லை வேற இவங்கிட்ட எடுக்கிறாங்க பாருங்க. அப்போ பொய் சொல்லுவாங்க பாருங்க. ஆமா, ஏக்கர் கணக்குல. ஒரு அழியிலே சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் பொய் சொல்ல கொஞ்சம் பயந்து இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம்னாலே ஆசீர்வாதம் தான். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். ஐயோ வேண்டாம், ரொம்ப சொல்லக்கூடாது, பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமா விட்டுலாம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. மனசு பதச்சதுனாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறான்னு அர்த்தம். ஒரு ஆமீன். நேர்வழியாய் ஆசீர்வாதம். ஒரு ஆமீன். சத்தமா நம்ம ஏன் போய் சொல்லணும்? ஏன் சொல்லணும்? உள்ளது சொல்லிடுவோம். ஆமீன் சொல்லுங்களேன். அதனாலே சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போனா அவங்க சொல்றது ஜிப்ப போட்டுக்கங்க. ஒரு அழியிலே சொல்லுங்க. ஆமா, ஏன்னா துன்மார்க்கமான உலகம் தான். அதுல அதாவது நம்ம நீதிமான் காட்டிக்கொள்ள அல்ல, இருதயத்தில் ஊற்றப்பட்ட தேவ அன்பு நம்முடைய இருதயத்தை நிரப்பி இருக்க, அந்த இருதயத்துல வேறு கரைகள் எப்படி ஏற்பட முடியும்? ஆமே. நீங்க நிற்கும் போதுதான் ஒரு சின்ன கொசுவன்னு உட்காந்துது, தட்டினா போயிருக்கும். ஆனா சும்மா எப்படின்னு பாருங்க, அந்த கருப்பு இல்ல இவ்வளவு பிரைட்டா, அதாவது லைட் கலர் ஷர்ட்ல சின்ன ஒரு புள்ளி. அது போல பொய்கள் 1, 2, 3, 4 ஆரம்பிக்க அப்படியே சூழ்நிலைகள் மாறி 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 நம்முடைய வாழ்க்கையை அப்படி மாறும்போது அந்த நம்பிக்கை நம்மை விட்டு போகிறது. நம்பிக்கை வேறு மேல வைக்கிறோம், வேறு காரியங்கள் மேல வைக்கிறோம். ஆமே. அது எது மேல வேணா இருக்கலாம். ஒருவேளை நான் ஆத்துமாக்கள் மேல, பணத்தின் மேல என் நம்பிக்கை முழுக்க முழுக்க அதுவாகவே இருக்கும் போது நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் மாறுகிறது, நம்முடைய பார்வை மாறுகிறது, செயல்பாடுகள் மாறுகிறது. அதை ஈஸியா மனிதர்கள் கண்டுபிடித்து விடுகிறார்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அப்ப மனிதர்களே கண்டுபிடிக்கும் போது கர்த்தருக்கு தெரியாதா? ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். ஆமா, நிச்சயமா தெரியும். அதனாலதான் நீங்க சிக்னல் தாண்டினாலும் சரி, அல்ல போலீஸ் நிறுத்தி நீங்க நிக்காம போனாலும் சரி, இப்பெல்லாம் முந்தி மாதிரி போலீஸ் போராடுவதில்லை, கூப்பிடுறதெல்லாம் கிடையாது. அடுத்து வேகமா வந்து பைக்ல மடக்கினெல்லாம் பார்த்துருக்கிறேன். ஆனா அதெல்லாம் இப்ப கிடையாது. கூலா நிப்பாங்க. ஏன் தெரியுமா? உங்களுடைய நம்பர் எல்லாம் கேப்சர் ஆயிடுது கேமரால. ஒரு அழியிலேயே சொல்லுங்க. நீங்க வீட்டுல போய் சேர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடும், ஒரு மெசேஜ் வந்துடும், 1000 ரூபாய் ஃபைன். ஒரு அழியிலேயே சொல்லுங்க. இன்னும் கவர்மெண்ட் எதை நம்புது பாருங்க, அந்த சிசிடிவி கேமரா. இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜி வரப்போகுது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஃபாரின்ல எல்லாம் இருக்கு. உண்மையா? அப்போ இவ்வளவு உலக அறிவு ஞானம் பெருகக்கூடுமானால் உங்களுக்காக எனக்காக ஆமே நம் மீது அன்பு வைத்து நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்ட தேவ அன்பு, அதன் மேல் வைக்க நம்பிக்கை உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்த. ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? அவை இன்றைக்கு கொஞ்சம் நம்ம தியானிக்கலாம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தினார், இருப்பேன்னு சொன்னது அந்த ஒரு வார்த்தை தான் எனக்குள்ளே வந்தது. ஆமே. நாங்கள் செய்தி தயார்படுத்தும் போது ஆமே நிறைய வார்த்தைகள் அதுல வேரூன்றி நிற்பான், அதை பத்தி பேசணும்னு வசனங்கள்லாம் எடுத்தாச்சு. ஆமே, அங்க கோயம்புத்தூர்லயும் அந்த வார்த்தை தான். ஆனா திடீர்னு நான் நைட்டு இல்ல இருப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருந்ததுனால
ஆண்டவர் கூட இருந்த சில சம்பவங்களை தியானித்து அதை நான் போட்டு விட்டேன். நான் போடுறதுக்குள்ள ஐயா தூங்கிட்டாரு. ஆனா மிட் நைட்ல ஒரு போன் வந்திருக்கு, மெசேஜ். ஓகே, நம்ம இது பிரசங்கம் பண்ணுவோன்னு அந்த வார்த்தைகள் அதுதான் நான் இன்னைக்கு உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. நம்மோடு தேவன் இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. இதுவரை இருந்தவர் இனியும் இருந்து நம்மை நடத்துவாராக. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நம்மோடு இருக்கிற தேவன். அல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. சில வசனங்களை மட்டும் சம்பவங்களை நான் வேகமா சொல்லுகிறேன். ஒரு 5 வசனங்கள் கேரக்டர் சுருக்கமாக பார்ப்போம். எல்லாம் அடிக்கடி பார்க்கலாம். முதலாவது போன வாரம் நான் சொன்னேன், ஒரு தனி மனிதனை தேவன் ஒரு தேசமாக தெரிந்து கொண்டு அவன் மூலமாக ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கி இன்னைக்கு நீங்கள் நானும் திருச்சபைகள் எல்லாவற்றிலும் ஆவிக்குரிய திருச்சபைகளுக்கு போகிற எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. என்ன? நம்ம தேவனுடைய சொந்த பிள்ளைகளா இருக்கிறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்களேன். கொஞ்சம் வாயை திறந்து பின்னாடி நீங்க ஒரு அலிலிய சொல்லி பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒரு அலிலிய சொல்லுங்களேன். சொந்த பிள்ளைகளாய் இருக்கிறோம். இது தெரியாதா அப்படின்ற அந்த சிந்தையோடு உட்காராம சொந்த பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம் என்று பைபிள் சொல்லுது. அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா, அதை மறக்காம இருந்தீங்கன்னா, தகப்பன் தன் பிள்ளைக்காக எதையும் செய்வார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்காக இறங்குவார். ஆமே. பைபிள் அதான் சொல்லுது. வாசிக்கல, நான் 6 குறிப்புல வேகமா. அது தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல உங்களை சுமக்கிற தேவன். அல்லேலூயா. நாம் அவருடைய சொந்த பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு சொந்த மகனை கர்த்தர் ஊழியக்கு அழைச்சிட்டு வெறுமையை விடுவாரா? நிச்சயம் விட மாட்டார். அலையிலேயே சொல்ல சத்தமா சொல்லுங்களேன். நம்ம என்ன ஊழியம் செய்யற சில ஃப்ரெண்ட்ஸ் நான் கேட்கும்போது சொல்லுவாங்க, பேசும்போது சொல்லுவாங்க, எது வாங்கலாம் இந்த ஸ்பீக்கர் அதுல வாங்கும்போது, எனக்கு என் தம்பி துபாயில இருக்கான், அவன் போன வாரம் பணம் அனுப்பிச்சான், இத்தனை லட்சம், அதுல நான் இதெல்லாம் வாங்கினேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்லுங்க. கூட பிறந்த சகோதரர்கள் ஊழியம் செய்யல, நல்ல கம்பெனில வேலை செய்யறாங்க, ஐடில, அவங்க பணம் அனுப்புறாங்க, அதுல நான் இதை வாங்கினேன்னு சொல்றாங்க. ஆமே. கூட பிறந்த சகோதரர்கள், நம்ம வீட்டுல ஒரு சகோதரன் அண்ணன் தம்பி ஊழியம் செய்யும் போது நம்ம அனுப்பி கொடுக்கலாம். ஆமே. இன்னொரு ஊழியர் சொன்னாரு, வர வேண்டிய எனக்கு பாகம் வந்தது ஊர்ல, அப்பா கொடுத்தாங்க எனக்கு, அதை வச்சுதான் நான் இதெல்லாம் வாங்கினேன். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த வீடு புக் பண்ணேன், எல்லாம் உண்மை நடந்தது நான் சொல்றேன். அப்ப எவ்வளவு சந்தோஷம் பாருங்களேன். அப்ப தகப்பன் தன் ஆசைகள் தன் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கிறான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் நம்முடைய சொந்த தகப்பன் நமக்காக சேர்த்து வைத்த ஏராளமான பொக்கிஷங்கள் உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுல சின்ன ஒரு ஆசீர்வாதம் பணங்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு பிரம்மாண்டமான திருச்சபைகளை பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? பிரம்மாண்டமான திருச்சபை சென்னையிலே இருக்கு இல்ல, அந்த பக்கம் போனீங்க நம்ம ஏஜ்லயே அவ்வளவு பெரிய திருச்சபை இருப்பதை பார்க்கிறோம். அதே கவனிங்க. அதே போல கூரைகளிலே ஆராதனை நடத்துகிறதை பார்க்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய முதல் ஊழியம், எங்களுக்கு ஒருத்தவங்க செட்டக்கா ஒரு ஸ்கூட்டர் கொடுத்தாங்க. அந்த அண்ணன் டேவிட்சன் நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறா, அவன் கொடுத்தா. அதெல்லாம் 2 பேர் போவோம், கைப்பிடி கூட இருக்காது, சின்னதா இருக்கும். அதுல போய் காலையில 6 மணிக்கு வாக்குத்தத்தம் ஆராதனை, 5 மணிக்கு போக முடியாது அந்த ரோட்ல, 6 மணிக்கு நடத்துவோம். சிலர் வருவாங்க, கீழே பாத்தீங்கன்னா மண் தர மண்ணுதான், அதுலதான் ஆராதனை நடத்துவோம் 6 to 7. நம்ம இன்னைக்கு அந்த ரோட்ல போகும்போது மேடு பள்ளமா இருக்கும், நெத்தில அடிபட்டு ரத்தம் வந்துடுச்சு. ஆனா இன்னைக்கு அந்த ரோட்ல போனா ஒரு பெரிய வெளியில பாம்பே டெல்லியில இருக்கிறது போல அந்த ரோடு வசதிகளோடு இருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அந்த இடத்துல திருச்சபைகள் எழும்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எதற்காக நான் சொல்லுகிறேன்? இன்னைக்கு மண் மேடுகளை எல்லாம் கர்த்தர் கோபுரமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அந்த மண் மேடு எப்படி கோபுரமாய் மாறுகிறது? அது ஒரே ஒரு முக்கியமான குறிப்பு, உங்கள் மீது தேவன் வைத்த அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பை மறக்கிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை அதுக்கு மேல நீங்க வைக்கும் போது ஆண்டவர் நமக்கு அந்த வெட்கத்திற்கான வழிகளிலே தேவன் கண்டுகொள்ளாதவர் போல் இருப்பார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? சின்ன உதாரணம், ஒரு யோனாவை தேவன் அழைத்தார். நினிவே போ, ஜனங்கள் அங்கே தங்களை சீர்கெடுத்துக் கொள்ளுகிறார்கள், எச்சரி, go and warn them, அவர்களை நான் நேசிக்கிறேன், எச்சரி. ஆனால் அவன் என்ன செய்தான்? தர்ஷீசுக்கு ஓடி போனான். 50 மைல் அருகில் உள்ள நினிவேக்கு போகாமல் 500 மைல் தொலைவில் உள்ள தர்ஷீசுக்கு டிக்கெட் எடுத்து போகிறான்.
இது இலவச பிரயாணம், கர்த்தரே கொண்டு போவார். ஆனா அங்க போகிறோம். நீங்கள் நானும் அப்படிதான். ஆண்டவர் சொல்றார், நினிவே, அங்கே நான் உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். அங்க எச்சரிப்பு உண்டு, அன்பு உண்டு, ஆடல் பாடல் உண்டு, ஐக்கியம் உண்டு, உபவாச கூட்டங்கள் உண்டு. ஆமென். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சாட்சிகள் உண்டு. வந்ததுல நீ கொடுக்கும் போது கர்த்தர் பிரியப்படுகிறார், எல்லாம் உண்டு. ஆனா நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஆமே, நம்ம தர்சூசுக்கு ஓடி போக ஆமே நம்ம தீவிரிக்கிறோம். ஆமே, அதற்கான கப்பலை தேடுகிறோம், டிக்கெட்டை வாங்குறோம், வாங்கி ஏறும்போது ஆண்டவர் பாருங்க, நாம் மீது வைத்த அன்பினால், ஒரு ஆமேன் சொல்லுங்க. நினிவே பட்டணத்தின் மீது தேவன் வைத்த அன்பினாலே யோனா மீதும் தேவன் வைத்த இரக்கத்தினால். நான் சொல்ல யோனா 4:2 சொல்லுது. யோனா வாயில சொல்றாரு, ஆண்டவரே நீ இரக்கம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். அதுக்காக என்ன பண்ணாருங்க? யோனாவை தட்டி கொடுத்தாரா? இல்ல. அவனை எல்லாம் அவன் மீது எரிச்சல் அடைந்தார்கள். ஒரு ஆமென். ஏன்? வெளியில பாத்தீங்கன்னா கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது, காற்று வீச ஆரம்பிக்கிறது, கப்பல் முழுக ஆரம்பிக்கிறது. கப்பலுடைய மாலுமி பொறுப்பாளர் யோசிக்கிறான், இத்தனை ஜனங்கள் உள்ள இருக்கிறாங்க, வெவ்வேறு தேசத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, இத்தனை சரக்குகள் இருக்கிறது. அன்றைக்கு இருந்த ரோம சாம்ராஜ்யம் அல்லது வேறு ராஜ்யங்கள் யார் யார் அதுல சரக்கு ஏற்றி அடுத்த நாட்டு கொண்டு போனாங்களோ, வணிபங்கள், ஆமே, வியாபாரம், பிசினஸ் கெட்டு போகுது. எல்லாருக்கும் நான் பொறுப்பா இருக்க வேண்டும். என்ன நடக்கிறதோ தெரியவில்லை என்று அங்குமிங்க அலைகிறான். அலைந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறான். அப்பொழுது எல்லா சரக்குகளை தூக்கி கீழே போடுங்கன்றான். அப்படியாகிலோ நம்முடைய ஜீவன் தப்பட்டு கப்பல் முழுகி கொண்டு இருக்க அந்த முழுகுகிற ஆழம், ஆமே, அது பெருக பெருகதான் அந்த வார்த்தை வரும். நம்ம கூட சொல்லுவோம், கடையில தூக்கி போட்டுலாம் போ, நம்ம அப்படி போனா போதும். ஒரு அழிலே சொல்ல மாட்டேன், சத்தமா சொல்லுங்களேன். எங்கேயோ ஒண்ணு தாண்டி போகணும், செருப்பு ரொம்ப இடம்லாம் இருக்கு, ஷூ. நான் ஈவினிங் போகும்போது ரொம்ப எல்லாம் பிஞ்சிச்சுன்னு ஒண்ணு வாங்கினேன். அது போட முடியல, அங்க போடும்போது நல்லா இருந்தது. ஈவினிங் கிளம்பி போகும்போது ஒரு காலில் போட முடியல. இப்படியே கூட போயிடலாம், வீட்டெல்லாம் பூட்டியாச்சு, டைம் ஆயிடுச்சு, போலான்னு போய் அப்புறம் வண்டியில போகும்போதே அதை சரி பண்ணேன். அப்ப நினைத்தது என்ன தெரியுமா? தூக்கி கூட போட்டலாம். அங்க போய் இறங்கி சாக்ஸ் இருக்கு, யாரு பார்க்க போற, நேரா உள்ள போய் திரும்ப அந்த ஆராதனை முடிச்சுட்டு ஊழியத்தை திரும்ப ஏறி வந்துடலாம் நிச்சயமா நினைச்சேன். அது போல நம்ம வாழ்க்கையில தூக்கி போட்டாலும் நம்ம போய் சேரணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. இப்போ சரக்கெல்லாம் தூக்கி போடுறாங்க. ஆனாலும் அங்க உள்ளவங்க எல்லாம் தங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டாங்க. ஒரு ஆமேன். அப்ப வெவ்வேறு நம்பிக்கை உடைய உலகத்திலே வாழ்ந்தாலும், உன் தெருவிலே, உன் காம்பவுண்ட்ல, உன்னை சுற்றிலும் வேறு வேறு தெய்வங்களை வழிபட்டாலும், அவன் அதிக பொய் பேசினாலும், விபச்சாரம் செய்தாலும், களவுகள் செய்தாலும், தேசம் முழுவதும் துன்மார்க்கம் நிறைந்திருந்தாலும், ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க ஒண்ணுமே செய்ய வேணாம். சில நேரத்துல யோனாவை போல படுத்துட்டா கூட நல்லது. ஒரு அழிலிய சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? சும்மா வாயால பேசி ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, சும்மா இல்ல, துக்கத்தின் மேல் துக்கம், வெறுப்பு மேல வெறுப்பு, சண்டை மேல சண்டை, கசப்பு மேல கசப்பு. இதை விட போய் ஒரு இடத்துல தூங்கிட்டாலும், நான் அதுக்குன்னு போய் தூங்கிடாதீங்க. இந்த சம்பவத்தை நான் சொல்றேன். ஆமா, ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன தெரியுமா? கடைசியா கீழ்த்தட்டுல, அதான் அந்த பாட்டு கூட பாடுறோம் இல்ல, கீழ்த்தட்டுல மாலுமி தட்டி எழுப்புறாரு. ஐயா அவ்வளவு தூக்கத்துல இருக்கிறாரு. ஒரு அழிலிய சொல்லுங்களேன். சில அப்படிதான், சபை எப்படி போனா என்ன, அழிலிய சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நமக்கு 10ஆம் தேதிக்குள்ள குறைஞ்சது 50,000 வேணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். 10ஆம் தேதிக்குள்ள ஒரு அழிலிய சொல்லுங்களேன். நானும் பிரதரும் வெளியே போனோம். இந்த மிக்சர் ரொம்ப மக்கார் பண்ணுது, வேற வாங்கிக்கலாமான்னு கொண்டு போனா, அருமையான மிக்சர் உள்ள எல்லாம் போய் கிடக்குது. இந்த மலையில தண்ணியில பட்டதுனால துரு பிடிச்சி ஃபேடர்னு சொல்லுவாங்க. 19 ஸ்லைடிங் இருக்கு, அதுல 19 ஃபேடர் மாத்தி கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் ரிப்பேர். அப்பதான் அவர்கிட்ட சொல்லிட்டு போனேன், நம்ம 10ஆம் தேதிக்குள்ள இத்தனை ஆயிரங்கள் தேவை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, ஒரு அழிலிய சொல்ல மாட்டீங்களா? விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. ஆமே, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப கேட்பார். அதாவது நான் சொல்ல வருகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தேவைகள் இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும், நம் மீது தேவன் வைத்திருக்கிற அன்பு, அதன் மேல நம்ம நம்பிக்கை இருக்குமேனால் அந்த அன்பு நம்மளை வெட்கப்படுத்த. ஒரு அழிலிய சொல்ல மாட்டீங்களா? போய் எழுப்புறான், திடீர்னு எழும்பி நீ யாருன்னு கேட்கிறான். எபிரேயன் என்று சொல்லுகிறான். அது எப்படிதான் அவனுக்கு அந்த தூக்கம் வருமோ தெரியல. வெளியில கடல் கொந்தளிக்குது, எல்லாம் உயிருக்கு தப்பு போராடுறாங்க, சரக்கெல்லாம் தூக்கி போடுறாங்க. எவ்வளவு சவுண்ட் இருக்கு பாருங்களேன். கற்பனை பண்ணி பாருங்க, தெருவு பூரா ஓலமிடுது, எங்கேயோ தீப்பத்தி எரியுது. அப்படியே நீரோ மன்னன் அப்படிதான் பிடில் வாசான். ஊரே பத்தி எரியும் போது அவன் அழகா தூங்கினான். நான் சொல்றது தூக்கத்திற்கா நான் சொல்லவில்லை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நாட்டு நடப்பு என்ன? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சில ரொம்ப பரிசுத்தம் பைபிள் வேற எதையுமே பேசாத ஆட்கள் இருப்பாங்க.
சிலர் பைபிளை மட்டும் பேச மாட்டாங்க, மீதி எல்லாம் பேசுவாங்க. அந்த ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன், சர்ச்சில் அந்த 2 மணி நேரம் கொடுத்துட்டு எல்லா இடமும் ஊரெல்லாம் சுத்தி, என் பேர் முத்தின்னு எங்க அப்பா சொல்லுவார் அடிக்கடி. நான் வாங்க திட்டே கிடையாது பிரசங்கத்துக்கு. எங்க வீட்டுல எங்க அப்பா திட்டினதே சொன்னாலே போதும். ஒரு அழியிலேயே சொல்லுங்க. அப்படிதான் நடந்து வேண்டாதவையில நம்மளை வாங்கி போட்டு அதுல தூங்குறானா அவன் கிருபை பெற்றவன். யோனாவை போல ஒரு கிருபை பெற்றவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போல, 2வது கையில இருந்த காசை போட்டு டிக்கெட் வாங்கிட்டாரு. 3வது ஆமென் ஒரு சிந்தனை கூட இல்லாம ஆண்டவர் சொன்னாரு. ஆமென். அவரை முன்னாடி நடந்தெல்லாம் அவன் கேள்விப்பட்டிருப்பான் ஓரலா, இல்ல ஆபிரகாம் யாரு, ஆதாம் யாரு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க நிச்சயமா. வாய் மொழியாக சொல்லப்பட்ட காலங்கள் அந்த காலங்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமா, இதெல்லாம் இருந்தும் அவன் தடுமாற்றத்தோடு காணப்படல. ஆயா தூங்குறானா? நிச்சயமாய் யோனா கிருபை பெற்றவன். நாங்களும் கிருபை பெறணும் ஆண்டவரே, தூங்க போறோம். அது உங்க சாய்ஸ், யுவர் சாய்ஸ். ஆமென். ஆனா எழுப்பணுமே நீ யாருன்னு கேட்டு எபிரேயன் என்று சொல்லுகிறான். ஒரு அலிலிய சொல்லுங்களேன், சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா, எபிரேயன் என்று சொல்லுகிறான். அடுத்து அதான் ரொம்ப முக்கியம். எபிரேயன் சொன்னாலும் சரி, நீ எகிப்துக்காரன் சொன்னாலும் சரி, வெளியில நடக்கிற புலம்பலையும் கர்த்தருடைய சித்தத்தை அறியாமல் செய்ததற்காக ஒரு 3 நாள், ஒரு ஆமேன்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், நாற்றம் எடுக்கிற திமிங்கலத்துக்கு வாய்த்துக்குள்ள நீ இருக்கணும். ஒரு அழியிலேயே சொல்லுங்க. நீ மீனை கழுவிட்டு நீ நான் எடுத்துலாம் பார்ப்பேன். எனக்கு நல்லா அந்த ஸ்மெல் எல்லாம் பிடிக்கும். சிலருக்கு சில ஆசை. இப்ப கூட முகத்தை சொல்லிக்கிறீங்க ஐயா அப்படின்னு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். கருவாடு அது ஒரு டேஸ்ட் இல்ல. ஆனா நீ எவ்வளவு கழுவுனாலும் போகாது, வீட்டுல அந்த நாற்றம் கூட போகாது. ஆனா ஒரு மனுஷன் உள்ளுக்குள்ள என்னென்ன சாப்பிட்டு என்னென்ன கிடந்ததோ அந்த மீன் அந்த வயிற்றுக்குள்ள போய் 3 நாள் இருக்கிறானா, எவ்வளவு வயிறு கொமட்டி இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் நினைக்கிறேன் யோனாவு கொமட்டி இருக்காரு. ஏன்னா இவ்வளவு புயல் காற்றிலேயே ஆயா தூங்கினாரு. ஒரு அழியிலேயே சொல்லுங்க. ஆனாலும் கொமட்டி இருக்கு. அதனால 2ஆம் அதிகாரம் வாசிச்சு பாருங்க. ஆண்டவரே, கடற்பாசிகள் என்னை சுற்றி கொண்டது. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க ஐயா? அங்க இருந்தா ஞாபகம் வருது, ஜெபிக்கணும்னு. ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது ஆண்டவர் திரும்ப திமிங்கலத்து கட்டளையிட்டு சேஃபா கொண்டு போய் கரையில அவனை உயிரோடு கர்த்தர் வெளிக்கொண்டு வர செய்தார். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அப்போ நினிவே பட்டணத்தின் மீது தேவன் அன்பு வைத்திருக்கிறார். சாபம் நிறைந்த பாவம் நிறைந்த பகலிலேயே விபச்சாரம் செய்கிற நினிவே பட்டணத்தின் மீது தேவன் அன்பு வைத்திருந்தார். ஒரு ஆமேன்னு சொல்லாம, அதே போல அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார். அதே போல யோனாவோ, ஆண்டவர் நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, நீங்க வேற ஒண்ணு செய்வீங்க, அதனாலதான் நான் இப்படி போனேன்னு ஆண்டவர் மேலேயே பழி போடுறான். இதை விட இன்னொரு ஒரு சந்தோஷம், ஒரு ஆமணக்கு செடி ஒரு இடத்துல போய் உட்கார்றான். நல்ல வெயில் அடிக்குது, ஆமணக்கு செடி நிழல்ல உட்கார்றான். ஐயா, ஆண்டவர் வெயில வர வச்சாரு, ஆமணக்கு செடி கருகி போகுது. ஒரு ஆமே இப்ப சுட்டெரிக்குது உடம்பு. ஒரு அழியிலேயே சொல்லுங்களேன். அதாவது தேவ அன்பை உணராத எந்த ஊழியனும், எந்த சபையும், எந்த விசுவாசியும் எத்தனை ஆமணக்கு செடி நிழலை தேடினாலும், எத்தனை கப்பலின் அடித்தட்டிலே போய் படுக்க நினைத்தாலும், ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை தட்டி எழுப்புவார். ஒரு ஆமேன். சத்தமா எதுக்கு தட்டி எழுப்புவார்? ஒரு ஆமேன் அப்படின்னா, ஆமேன். எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் கடை இருக்கு, என்னை தட்டி எழுப்பி 5 லட்சம் கொடுப்பார், அதற்காக ஆமேன் இல்ல. ஒரு அழியிலேயே சொல்லுங்க, நீ தேவ சித்தத்தை செய்யும்படி. ஆமேன். கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ், முழுமையான கீழ்ப்படிதல் யோனாவுக்கு இல்ல, வர வச்சார். ஆமே, திமிங்கலத்து வாய்க்குள்ள போட்டார், அங்க வர வச்சார். அல்லேலூயா. தயவு செய்து வீட்டுல போய் வாசி, 4 அதிகாரம் தான். கர்த்தர் அந்த லட்சக்கணக்கான ஜனங்களை இரட்சித்தார். ஆமே, யோனாவை கொண்டே இரட்சித்தார். இந்த காலை வேளையில உங்களுக்கு விரோதமாய் திமிலங்கள், உங்களுக்கு விரோத மனிதர்கள் எழும்பலாம், புயல் காட்சிகள் எழும்பலாம். பாருங்க, யோனா கப்பல்குள்ளே நடக்குது, உன் வீட்டுக்குள்ள நடக்கலாம். ஆனாலும் கர்த்தர், ஆமே, ஜனங்கள் சொல்லலாம் திமிங்கலத்துக்குள்ள தூக்கி தண்ணிக்குள்ள தூக்கி போடும்போதே சிரிச்சிருப்பாங்க, இவன் தான் என்று சொல்லி. அது கவலைப்படல ஆண்டவர், அதை பத்தி கவலைப்படல. என் நாமம் தூசிக்கப்பட்டாலும் சரி, நான் செய்ய நினைத்த தடைபடாத முடிவு என்ன? சௌக்கியம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும். ஆமே, கடற்பாசிகள் உள்ளே அவனை சூழ்ந்து கொண்ட போதிலோ கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். அந்த தேவ அன்பு அவனை வெட்கப்படுத்தாதபடி கரையிலே அவனை ஜீவனோடு கொண்டு வந்து அவனை கொண்டே நினிவை கர்த்தர் ரட்சித்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ உங்க வாழ்க்கையிலையும் சில தோல்வி, ஜெபிக்கிற பிள்ளைகள் தான்,
விசுவாசமா இருக்கிறப்ப நம்ம வாழ்க்கையிலும் சில தோல்விகள் வரலாம், சில நஷ்டங்கள் வரலாம், நம்ம வாழ்க்கையிலும் கப்பலின் அடித்தட்டில் தூங்குகிற அனுபவங்கள் வரலாம். ஆனாலும் கவலைப்படாதீங்க. உங்களை என்னை தண்ணியில தூக்கி போடுறதை தான் ஜனங்க பார்ப்பாங்க. ஆனா அந்த தண்ணிக்குள்ளேயே மனிதர்கள் அறியாது ஒரு திமிங்கலம் உன்னை சேஃபா பாதுகாக்க வைத்திருப்பதை ஜனங்கள் அறிய மாட்டார்கள். ஆமே, 3 நாட்கள் கழித்து அறிந்து கொள்ளுவார்கள். ஒருவேளை 3 வாரங்கள் கழித்து கூட அறிந்து கொள்ளுவார்கள். ஆறாவதுல சொன்னேன், அந்த 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 மிகாவேல் தூதன் 3 வாரங்கள் 21 நாள். இப்பயும் சொல்றேன், இந்த 3 நாட்கள் என்பது ஒருவேளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய அற்புதத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமேன். அந்த அன்பு உங்களை வெட்கப்படுத்தாது. சின்ன சின்ன இன்னும் நான் செய்திக்குள்ளே போகல, சொல்றதுக்காக ஆண்டவர் இப்படி நம்மை முதலாவது இஸ்ரவேல் என்று அழைக்கும்படி தேவன் தெரிந்து கொண்ட யாக்கோபு. ஆமென். ஆதியாகமம் வசனங்கள் 28:15 வெறுமையான யாக்கோபு, பயந்து கொண்டு போகிற யாக்கோபு, உறவுகள் பிரிந்து போகிற யாக்கோபு. அம்மா அப்பா விட்டுட்டான், அண்ணன் கிடையாது, எதுவுமே கிடையாது, உறவுகள் கிடையாது, வெறுமையான வாழ்க்கை. வழி பிரயாணத்துல எங்கே போகிறோம் என்று வீடு தெரியும், ஆனா எப்படி போவோம் என்று தெரியாது. நம்பிக்கையற்ற நிலைமை. ஆண்டவர் இடைப்பட்டார். 28:15 நீ போகிற இடமெல்லாம் தேவனாகி கர்த்தர் நான் உன்னோடு இருந்து உன்னை காத்து உன் தகப்பன் தேசத்திற்கு திரும்ப கொண்டு வருவேன். நான் சொன்னதை செய்யும் அளவோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்ல மாட்டீங்களா? பயம், வெறுமை, உத்தரவாதமற்ற எதிர்காலம், அன்அஷ்யூர்ட் ஃபியூச்சர். ஆமே, உத்தரவாதமற்ற எதிர்காலம். ஒருவேளை அப்படி யாரும் நீங்க வந்திருந்தீங்கன்னா இது எனக்கு பொருந்தும். உத்தரவாதமற்ற எதிர்காலம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். சில நேரத்துல ஒன்றுமே புரியாது, ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த சூழ்நிலைகள் வருது, யார் காரணம், இதெல்லாம் நான் ஆராய்வதை விட இந்த வார்த்தைகள் பாருங்க. என் எதிர்காலம் உத்தரவாதம் இல்லாது போல இருக்கலாம், பொருளாதாரத்திலும் ஜனங்கள் மத்தியில அல்ல என் நம்பிக்கை. ஆனா இன்றைக்கு கர்த்தர் என்னோடு பேசுகிறார். ஒரு யாக்கோபு வெறுமையான ஒரு மனிதனாய், பயமுள்ள மனிதனாக, 2 நாட்களை கடந்து போக வேண்டிய மனிதனாக, ஆமென், எதிர்காலம் உத்தரவாதமற்ற நிலைமையிலே கடந்து போகிறான். கர்த்தர் இடைப்பட்டார். ஏன்? தேவ அன்பு கர்த்தர் ஏற்கனவே ஊற்றி இருக்கிறபடினால். ஆமென். யாக்கோபிலும் விசேஷமான அவன் இயேசுவின் அன்பை காணவில்லை, நாம் கண்டிருக்கிறோம். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்லுங்களேன். இப்போ இதே யாக்கோபு அதே ஆதியாகமத்திலே 31 அதிகாரம், ஆதியாகமத்திலே 31 அதிலே 3ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். அங்க 28:15 நான் உன்னோடு கூட இருப்பேன் போனாரு. எங்க திரும்ப சொல்றாரு, ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுத்துட்டு இப்போ நான் சொன்னது போலவே உன் தகப்பன் வீட்டிற்கு நீ போ. நான் ஏற்கனவே சொன்ன யாக்கோபு வெறுமையாய் வந்தான், இன்றைக்கு நிறைவாய் போகிறான். ஆமென். யாக்கோபு பயத்தோடு வந்தான், இன்றைக்கு பயமற்றவனாய் போகிறான். யாக்கோபு உத்தரவாதமற்ற எதிர்கால சிந்தையோடு புறப்பட்டு வந்தான். கர்த்தர் வாக்கு பண்ணி நான் உன்னோடு இருப்பேன்னு 31ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்லுது, நீ இப்போ உங்க அப்பா வீட்டுக்கு போ, வெட்கப்பட்ட இடத்துக்கு போ, அவமானப்பட்ட இடத்திற்கு போ, துரத்தி அடிக்கப்பட்ட இடத்திற்கு போ, வெறுமையாய் அல்ல. அல்லேலூயா. 2 பரிவாரங்களோடு. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக போ. வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும் கொண்டு போக விட மாட்டேன், ஆசீர்வாதம் இல்லாத போது நான் உன்னோடு வருவேன்னு சொன்னேன். வந்தேன். 31ஆம் அதிகாரத்துல சகல ஆசீர்வாதம் இருக்கு. இப்போ உன்னை நான் ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுத்து அனுப்ப மாட்டேன், நான் உன்னோடு கூட வருவேன். நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு கர்த்தரை விட்டுறாங்க. ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்லல. எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு காரியம், நேற்று நான் உட்காந்து டைன்ல சாப்பிடும்போது, நல்ல உணவு சாப்பிடும்போது, நல்ல நகை போடாத கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. அதுல ஒரு அம்மா மட்டும் பொட்டு வச்சிருந்தாங்க. பொட்டு அப்ப இவங்களும் அவங்ககிட்ட பேசுறாங்க. அப்ப நான் பாருங்க, நான் சாப்பிட்டு வந்திருக்கலாம், நான் இங்க வரணும், ஆயத்த ஜெபம் இருக்கு, ஆனா கேட்க தோணுது, அவன் யாரு, என்ன, நீங்க சர்ச் போறவங்களான்னு. இல்ல, நாங்க விட முடியாம இருக்கிறாங்க. அப்ப பக்கத்துல இருக்க சொன்னா அவங்க கத்தோலிக்க சபைக்கு போறவங்க. ஆமென். எல்லாம் கலந்த சொந்த பந்தங்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி அநேகர் உயிருள்ள தேவனை அறியாமல் இருக்கும் போது, ஒரு அழிலிய சொல்லுங்களேன், யோனாவை போல் நாம் எப்படி படுக்க மனது வரும்? ஆமே, யோனாவை போல கவலையற்றிருக்க எப்படி நமக்கு மனம் வரும்? அதை எபிரிய ஆக்கியோன் சொல்லுகிறார், இவ்வளவு பெரிதான் ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமேனால் நமக்கு வரக்கூடிய பெரிய தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? சத்தமா சொல்லுங்களேன்.
நீங்க நல்ல சந்தோஷ சிரித்த முகத்தோடு இயேசுவை சொன்னாலே போதும். ஆமே. அப்போ ஏன் சொல்ல முடியல? ஏன் ஊழியம் செய்ய முடியல? ஏன் சண்டையை தவிர மீதி நாட்கள் வர முடியல? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அந்த தேவ அன்பில கரைபட்டு இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? தேவ அன்பில கரைபட்டு இருக்கிறபடினாலேதான் நம்ம நேரத்தை கொடுக்க முடியல, பணத்தை கொடுக்க முடியல, தசம்பாத்தை கொடுக்க முடியல, நேரங்கள், ஆயத்த ஜெபங்கள் மற்ற உபவாச ஜெபங்கள் வர முடியல. காரணம் என்ன? அன்பிலே கரைபட்டு இருக்கிறது. என்னால வழக்கம் போல பிரசங்கம் பண்ண முடியலையா? தைரியமா நல்ல உற்சாகத்தோடு, ஆமே, ஆணித்தரமா, ஒரு ஒரு அன்ஸ்டேபிள் இல்லாம கால் நடுக்கத்தோடு எதை சொல்லலாம் இதை சொல்லாமோ அவங்க வராம போயிடுவாங்களோ, ஐயோ இது போலதான் அவங்க நடந்துக்கிட்டாங்க, அவங்க ஒருவேளை அந்த சூழ்நிலையில தடுமாற்றங்கள் இல்லை. ஒரு ஆமீன்னு சொல்லுங்களேன். தெளிவான பாதையிலே தேவன் உங்களை நடத்துவார். காரணம், உங்கள் இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்பட்டு இருக்கிறது. அதன் மேல நீ நம்பிக்கை வைக்கும் போது அந்த நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தா. யாக்கோபு, ஆமே, தேவன் முன்குறித்தார். நான் சொல்ல மல்கியா 3 வாசிக்கிறோம். ஏசாவை நான் வெறுத்தேன், யாக்கோபையோ நான் சிநேகித்தேன். ஆமே. யாக்கோபு மேல் வைத்த அன்பு தேவ அன்பு. ரட்சிப்பை காணாத சிலுவையின் இரத்தத்தையும் பாடுகளையும் 7 வார்த்தைகளையும், ஆமே, அடிக்கப்படும்படி கொண்டு போகப்பட்டு முகத்தில் காரி உமிழ்ந்து, நீ அநேகரை ரட்சித்தாய், நீ உன்னையே ரட்சித்துக்கொள், திராணி இருக்கா, யூதனுடைய ராஜா என்று அரமைக் மொழியில் எழுதி எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எழுதி 2 திடல்களுக்கு நடுவில் இவனும் ஒரு கல்வன் என்று எழுதி வைத்து உனக்காக எனக்காக ஜீவனை கொடுத்த தேவ அன்பை நாம் ருசித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவை யாக்கோபை ஆண்டவர் அனுப்பும் போது, நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன், ஆமே, உன்னை பாதுகாப்பேன், உன் தகப்ப தேச திரும்ப கொண்டு வர சொன்னதை செய்கிறவர் உன்னை கைவிட மாட்டேங்கிறாரு. 31:3 அல்லேலூயா. பிதாக்களுடைய தேசத்திற்கும் இனத்துக்கும் போ. இப்ப எப்படி போற? கம்பீரமாய் போகிறாய். ஒரு ஆமே. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? தலை நிமிர்ந்து போகிறாய். ஒரு ஆமேன்னு சொல்லி அப்படியே பொருந்து. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எங்க வீட்டுக்கெல்லாம் நான் போகும்போது இப்போ அவ்வளவு சந்தோஷம். ஒரு அடியிலே சொல்லுங்க, போய் நிற்பது, ஆமே, வேணுங்கிறத வாங்கி கொடுப்பது. அவங்க சொல்றதுக்கு முன்னாடி முந்தில அவங்க கொடுப்பாங்களா நின்று போய் சொல்லிலாம் வாங்கியிருக்கேன். ஆமே. கொஞ்சம் செலவு பண்ணிட்டு எவ்வளோடா ஆச்சுன்னா எக்ஸ்ட்ராலாம் சொல்லிலாம் வாங்கியிருக்கேன். ஆனால் இப்பொழுது பாருங்க, தேவ அன்பை ருசிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவ அன்பின் மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகளுக்கு, நமக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, அவளுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்க செய்வார். ஆமே. நீ உண்மையா செலவு செய்ததை நீ வீட்டுக்கு வரங்குள்ள ரெட்டிப்பாய் கொடுக்கிறது. அதனால வசனம் சொல்லி, நம்பிக்கை உடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், நான் ரெட்டிப்பான நன்மைகளை உங்களுக்கு தருவேன். நம்பிக்கை இருக்கு, நம்ம திரும்பணும் அவர் பக்கம். அதான் ஓசியா 14:1, என் பக்கமாய் திரும்பு, ஆமே, உன் அக்கிரமத்திலிருந்து நீ விழுந்து போனாய். என்ன அக்கிரமம்? என்ன அக்கிரமம்? அங்க என்ன சொல்ல, என்ன அக்கிரமம்னா நம்ம உலக விளக்கத்தின்படி அக்கிரமம் அல்ல. சொல்றாரு, வார்த்தையை கொண்டு என்னிடம் திரும்பு. நீ சங்கீதாதான், வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் எனக்கு அனுப்ப மாண்டவரு, அப்பொழுது நான் அதுல நடப்பேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க பிரதர்ஸ் பக்கம், நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். இப்போ 31 ஆசீர்வாதம் வந்துருச்சு. இந்த 31க்கு அப்படியே மேல கண்ண வைங்க. மேல 43, இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்தான். இந்த சிச்சுவேஷன் தான் இப்போ. அங்க மிகவும் பலவீனப்பட்டவன், மிகவும் தரித்திரியம் பிடித்தவன், ஆனால் இப்பொழுதோ மிகவும் விருத்தி அடைந்த ஒரு மனிதன். வேலைக்காரிகள், திரளான ஆடுகள், வேலைக்காரர், ஒட்டகம், கழுதை உடையவனாய் இருந்தான். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம்? பேக் பண்ணி, அப்பா அப்படியே போப்பா உன் தேசத்துக்குன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். ஒரு அழிலியே சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களை பிள்ளைகளுக்கு நிறைவாய் நீங்க கொடுக்கிற அளவுக்கு வருமானம் இருந்தாலும், வீடுகள் பொருளால் நிறைந்திருந்தாலும், வீட்டுல வாகனங்கள் இருந்தாலும், நல்ல வேலை இருந்தாலும், குறிப்பிட்ட நாளுக்குள்ள சம்பளம் வந்து நம்ம அக்கௌண்ட்ல விழுந்துரும் நினைச்சாலும் கவலைப்படாதீங்க. ஒன்ன மறந்துடாதீங்க, அந்த தேவன் ஒன்றுமில்லாத போது வேலை கொடுத்து, ஊழியத்தை கொடுத்து, அது நிமித்தமாய் ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் எல்லாம் கிடைத்து வருகிற பணம், ஊழியத்தின் ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதத்தோடு மட்டும் நான் வாழுவேன் என்று நீங்கள் நான் தீர்மானம் எடுக்காமல், ஆண்டவரே ஆசீர்வாதம் இல்லாத போது உம்மை தேடினேன், நடுஜாமத்தில் என்னை சந்தித்தீர், காட்டு பகுதியில போகும்போது தூங்கறது கூட ஒரு கல்லை எடுத்து வச்சப்போ அந்த சாதாரண கல்லை கூட அபிஷேகம் பண்ணுகிற அளவுக்கு உங்க வல்லமை தரிசனத்தை நான் கண்டேன். வானத்தின் வாசல் திறக்கப்பட்டது. இப்ப நான் ஆசீர்வாதமா இருக்கேன், இது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு யாக்கோபு நினைக்க இடம் கொடாமல் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இப்பொழுது எப்படி? வேலைக்காரிகளோடு, ஒட்டகங்களோடு, திரளான ஆடுகளோடு நீ போ. எங்க போ? உன்னுடைய தேசம், உன் பிதாக்கள், உன் ஈனம் திரும்பி போ, நான் உன்னோடு இருப்பேன். ஒரு அழிலே சொல்லுங்களேன். இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆசீர்வாதத்திற்கு முன்
இவன் வாஞ்சித்தான், கர்த்தர் கூட இருந்து வாக்கு பண்ணினார். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பின்பு மனிதனுடைய இருதயம் கர்த்தருக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பின்பு என் கூட வான்னு சொல்லல. நீ கவனிச்சு பாருங்க, 28 கர்த்தர் சந்திக்கிறார். வெறுமையானவன், வறுமை, பயம், எதிர்காலம், நம்பிக்கையற்ற எதிர்காலம். கர்த்தரை தேடுறான், கர்த்தர் சந்திக்கிறார். கர்த்தர் சந்தித்து வாக்குத்தத்தம் பண்ண கவனிங்களேன், போறான். 29, 30, 31 இதுலயே முன்னாடி கூட இருக்கு பாருங்க. அவன் பலவீனமான ஆடுகள் பொழியும் போது 42 நிறைய ஆட்டுக்குட்டிகள் இவனுடைய வருகைக்கு பின்பு உயர்த்தப்படுகிறான். இப்போ திரும்பி போகும்போது கர்த்தர் அவனை வெறுமை அனுப்பாதபடி நானும் உன்னோடு வருவேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் போகலனா ஐயா ஆடுகள் மேலே கண் வைத்திருப்பார். ஆமே. ஐயா 2 மனைவிகள், லெப்ட் ஐ 1 ரைட் ஐ 1. போர் அடிச்சுன்னா இதை தூக்கி அங்க போட்டு இதை இங்க போட்டு எப்படியோ. ஆனா அவன் ஒண்ணு மறந்துட்டான், என்னதான் பார்த்தாலும் 2 மாறி மாறி தான் இருக்கும். ஒரு அழியிலே சொல்லுங்களேன், எத்தனை ஆசீர்வாத அழகுகள் இருந்தாலோ, நமக்கு மேன்மை கிடைத்தாலோ, ஆண்டவர் ஒன்றை உங்களுக்கு எனக்கும் முக்கியமா நமக்கு ஞாபகப்படுத்திருக்காரியோ, ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு உன் மனம் மாறோ, உன் சூழ்நிலைகள் மாறோ, ஊழியக்காரன் நீயும் மாறுவ. ஆகவே நான் ஒண்ணு செய்யறேன், நீ ஆசீர்வாதத்தோட போ, உன் தேசம் உன் இனத்துக்கு போ, அவமானம் நிறைந்த இடத்துக்கு போ. உன்னை பார்த்து எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, அப்படியே பின்னாடி பார்ப்பாங்க. ஒளிமயமான முகத்தோடு நான் கூடவே வருவேன். ஒரு அழியிலே சொல்லுங்களேன், ஆண்டவர் சும்மா இழிச்சவாயே கிடையாது. ஆடு மாடெல்லாம் கொடுத்து மனைவியை கொடுத்து நீ போ, ஆமா அங்க போய் என்ஜாய் பண்ணு விட மாட்டாரு. நான் அவர் யார் என்பதை விளங்க பண்ணுவார். ஒரு ஆமை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடு. ஒரு அழியிலே சொல்லுங்க, அவை கூட இருந்து யாக்கோபை உயர்த்தினார். இரண்டாவதா யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். மோசேயோடு ஆண்டவர் இருப்பேன் என்று சொன்னார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமே. எந்த சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகிறார்? வேகமா பாத்தீங்கன்னா, திக்குவாய் மந்தனாவு, பேச தெரியாதவன், அப்நார்மல் ஒரு மேன். ஆமே. அவன் நம்ம போல சாதாரண ஒரு மனிதனா இல்லாமல் ஒரு குறைவுள்ள ஒரு மனிதனாய் இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அவனை தான் அழைக்கிறார். இன்றைக்கு குறைவுள்ளவர்களா இருக்கிறோம்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர், நிறைவான கர்த்தர் உங்களை அழைக்கும் போது, ஆமே, நிறைவான தேவனை ஆராதிக்கிற சபைக்கு ஏற்ற நேரத்தில், ஆமே, நிறைவான தேவனுடைய ஊழியத்திற்கான ஆயத்தம், அந்த ஜெபம், அல்லேலூயா. நிறைவான தேவன், நம்மை நிறைவாய் கொடுக்கிற தேவனுக்கு நம்முடைய வருமானங்களிலே உண்மையா இருப்போமே ஆனால், ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நிறைவாய் நடத்துகிற ஊழியத்தில் நடத்துகிற நான் தேவன் குறைவுள்ளவர், தேவனுடைய பார்வையில குறைவுள்ளவனா இருந்தாலோ என்னை நடத்துகிறவர் நிறைவானவர் என்று அறிந்து வைத்திருப்போமே ஆனால், ஆமே, மோசே கேட்ட அத்தனை கேள்விக்கும் கர்த்தர் பதில் சொல்ல. ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? திக்குவாய் மந்தனாவன்றான் ஆண்டவர். உடனே பேசுறாரு பாருங்க, உனக்கு ஆரோன் வாயா இருப்பான். நீ ஆடான்னு தூக்கி போட்டு போயிருக்கலாம், நீ தள்ளிக்கோ, அடுத்த ஆள் நான் கூப்பிடுறேன் சொல்லி இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் மோசே அழைத்தார். ஆமென். நல்ல கவனிங்களே, அந்த நாணல் பெட்டியில கீழ் அந்த 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 வாட்டர் ப்ரூஃப் அது பூசாம ஆண்டவர் அனுப்பிச்சுக்கலாம். எவ்வளவு கேர் எடுக்கிற. நீ அடிக்கடி இதை நம்ம தியானிக்கிறோம் மோசையை குறித்து. ஆனா இந்த வார்த்தைகளை பாருங்களேன். அப்ப தாயின் கருவில எரேமியா 1:5 சும்மா அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுறீங்க. நம்ம சொல்ல வேண்டாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? எரேமியா 1:5 அடிக்கடி நம்ம பேசும்போது, நாங்களா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு பாட்டை பாடிட்டா முடியாதுங்க. இதெல்லாம் ஆழமா சிந்திக்கணும். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒரு அழியிலே சொல்லுங்களேன், நம்மளை வேறு பிரித்து இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யோவான் 15:16 சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்படி இருக்கல எப்படிங்க நம்ம அந்த அன்பை மறக்க முடியும்? அந்த அன்பு மேல நம்பிக்கை வைக்காம பொருள் மீது எப்படி நம்பிக்கை வைக்க முடியும்? எப்படி நான் சபை கட்டடங்கள் இடிப்பாங்களோ இல்லையோ, யார் தருவா கோடிக்கணக்கில் ஸ்தாபனம், நான் யார் மீது நம்பிக்கை வைக்க முடியும்? என் நம்பிக்கை ரோமர் 5:5 மேலும் பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்ட தேவ அன்பு என் இருதயங்களை ஊற்றப்பட்டு இருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுது. ஒரு அழியிலே சொல்லுங்களேன், அதிகமா நீங்க அது மேல நம்பிக்கை வைங்க. தயவு செய்து ப்ளீஸ், உங்க மனைவி மேல, புருஷன் மேல, பிள்ளைகள் மேல அந்த அன்புல மாய்மலமா தான் முடியும். நீ அப்படிப்பட்டவங்களை பாருங்களேன், அந்த அன்புல, தேவ அன்புல குறைவுள்ளவர்கள், நீங்க குடும்பத்துல எவ்வளவு அன்பு காட்டினாலோ அது நிறைவாய் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. நான் எழுதி தரேன். ஏன்னா பைபிள்ல தான் பாக்குறோம், யாக்கோபுக்கு அம்மா அப்பா இருந்தாலும், அண்ணன் இருந்தாலும் வீட்டை விட்டு துரத்தப்படுகிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இதை அறிந்த மல்கியா எழுதுகிறார்,
வீட்டில் உள்ள எல்லாரையும் தேவன் வெறுத்தாலோ யாக்கோபை நேசித்தேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆமே. இந்த காலை வேளையில உங்களை என்னை நேசிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமே. அடுத்து கேட்கிறான், நாமம் என்னன்னு கேட்டா என்ன சொல்றது? எவ்வளவு சொல்றது? நான் இருக்கிறவராகவே இருக்கிற நாமத்தை உடையவர். ஆமே. அடுத்து கோலை கீழே போட்டா பாம்பா வருது, பாம்பு வாழைப்படியா திரும்ப கோலா மாறும். எகிப்துடைய சகல ஞானிகள் ஜோசியாத செய்யறாங்க, தவளை வருது, அவங்களும் தவளைகளை பேன்களை பிறப்பிக்கிறாங்க. ஆனா தலைச்சம்பிள்ளைகளை சங்கரிக்கும் போது ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், அதோடு வாதை முடிந்து போகிறது. ஆமே. ஆண்டவர் சொன்னாரு, இதை நினைவு கூறும்படி வெண்கலத்திலே ஒரு சர்பத்தை செய்து அவன் பிரான்ஸ்ல ஒரு பாம்பை செஞ்சு அதை உயர்த்தி வை வனாந்தரத்துல. ஆமே. அதை நோக்கி பார்க்கிற ஜனங்கள் பிழைத்துக் கொள்ளுவார். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அந்த 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 சர்பம் எதை குறிக்குது? யோவான் 3:15 சொல்லுது, வனாந்தரத்திலே மோசேயினால் உயர்த்தப்பட்ட சர்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்துக் கொண்டார்கள். அதே போல ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். 16 இவ்வளவா அன்பு கூர்ந்து நமக்காக ஜீவனை கொடுத்து ஒரு அலிலிய சொல்லுங்களேன், நமக்காக இவ்வளவா தேவன் தம்முடைய குமாரனை தந்தருளினார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைகிறது. ஒரு அலிலிய சொல்லுங்களேன். அவை நம்ம தெரிஞ்சுக்கலங்க, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். காலங்கள் மாற மாற ஆசீர்வாதங்கள். அதான் யாக்கோபு மோசே சிறந்த உதாரணங்கள். அல்லேலூயா. அவனுக்கு ஆரோன் வாயா இருப்பதினாலே பாருங்க, அவனுக்கு பெருமை வரவில்லை. ஆமே. இருக்கிறவராக இருக்கிறேன் நாமத்தை உடையவர் அனுப்பினார் என்று சொல் யாருக்கு? சர்வ வல்லமை பொருந்திய பாரு ஒன்றிய சேனைக்கு முன்பார். ஒரு அழிலையை சொல்ல மாட்டீங்களா? ஒரு வெட்டினா அவ்வளவுதாங்க, க்ளோஸ். அவனுக்கு முன்னா நிக்க முடியுமா? அவ்வளவு பெரிய ராஜாம. ஆமே. ஆனா நிக்கிறான். என்ன காரணம்? என் தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. என் தேவன் சொல்றான். நடந்தது என்ன பாருங்க. அப்படிப்பட்ட மோசையே கண்மலை விஷயத்துல, தண்ணீர் புறப்பட்ட ஒரு விஷயத்துல அவன் பேச என்று சொல்லும் போது அடித்ததினாலே ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் ஆண்டவர் சொல்றாரு, நீ காணான் தேசத்தை கண்களினால் காண்பாய், ஆனா தேசத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ அவனுக்கு ஒரு சங்கடம் வந்திருக்கலாம், என்ன இப்படி சொல்லிட்டாரு. ஆனா எல்லாருக்கும் இல்லாத, எந்த மனிதனுக்கும் இல்லாத ஒரு சிறந்த ஆசீர்வாதம் தெரியுமா? அவன் மரித்த பின்பு கர்த்தரே அவனை அடக்கம் பண்ணினார். ஒரு அழிலையா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆரம்பத்தை பார்க்கல, முடிவு ரொம்ப முக்கியம். ஒரு அழிலையா சொல்லு, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? ஆமா. நம்ம சர்ச்சில் அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். என்ன ஊழியத்துக்கு உற்சாகப்படுத்துகிறதால தான் வெறுமையாய் வந்து நம்ம அநேகர் கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆமே. மரணங்கள் அடக்காரனை செய்ய கர்த்தர் வழிகளை திறந்திருக்கிறார். ஆமே. திருமணம், நிச்சயதார்த்தம், ஒரு அழிலைய சொல்லுங்க, வீடு கிரக பிரவேசங்கள், ஒரு ஆமேன்னு சொல்லி தொழில்ல கர்த்தர் உயர்த்துகிறார். இதெல்லாம் காரணம் என்ன? ஒரு தனி மனிதன், நம்முடைய பெருமை அல்ல, நம்முடைய தாளந்துகள் அல்ல. தயவு செய்து சிலுவையில் அறை ஒப்பு கொடுப்போம். ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்க தேவ அன்பு நம்மை ஒரு நாள் வெட்கப்படுத்த. இந்த காலைவேளை நம்முடைய நம்பிக்கை எதன் மீது இருக்கிறது? ஒரு அழிலையே சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, இந்த மோசே அவன் வனாந்தரத்துல போகிறான். கவனிங்க, மோசைக்காக என்னென்ன செய்தார் பாருங்க. பகலிலே மேக ஸ்தம்பம் தேவஜனம் நடத்து, இல்லாட்டி இவன் தண்டோரா அடிக்கணும், எல்லாரும் புறப்படுவோமாக அப்படின்னு சொல்லணும், கத்தணும், சொல்லி அனுப்பணும். அடுத்து எல்லாரும் இப்பொழுது பாளையம் இறங்குவோமா. ஆண்டவர் சொல்லிட்டார், சிம்பிளே, நீ ஏன்பா சிரமப்படுற? நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினாலே சர்வ வல்லமை பொருந்திய பார்வனுக்கு முன்பாக தைரியமா போய் என் வார்த்தையை நம்பி நின்றபடினாலே. யாரு அனுப்பினது? என அனுப்பினது இருக்கிறவராகவே இருக்கிற என்ற நாமத்தை உடையது. நீ இதெல்லாம் செஞ்சதுனாலே மேகம் இறங்கும், நீ எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுங்க. ஒரு அழிலையா சொல்லுங்க. திரும்ப மேகம் எழும்பும், நீ புறப்பட வேண்டிய நேரம். ஆமே. அப்போ என்ன கிடைக்கும்? தேனிட்ட பணியாரம் போல் ருசியுள்ள மண்ணா கிடைக்கும். ஆமே. முறுமுறுத்தாங்கள காடைகள் கிடைக்கும். ஒரு அழிலையா சொல்லுங்க. பல்லில குத்திக்கிட்டு இருந்தது எடுக்கவே பல நாட்கள் ஆச்சான். அவ்வளவு மாம்சம் எல்லாமே இச்சித்தது எல்லாம் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அடுத்து பாருங்க, இந்த மோசே போய்கொண்டே இருக்கும் போது வழியில சோர்ந்து போவாங்கன்னு சொல்லி ஆமே ஆண்டவர் பக்கத்து நாடுகள் வழியா சுற்றி கொண்டு போகிறதை பார்க்கிறோம். மோசை எதிர்த்தவர்களை தேவன் மனதில் நிறைய சொல்லிக் கொண்டே போகல, நேரம் இல்லை. மோசையோடு கூட தேவன் இருந்து எப்படி நடத்தினார் பாருங்கள். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா, எகிப்தியனும் எபிரேயனும் சண்டை போட்டுக்கிட்டப்ப எகிப்தியனை கொண்டு போட்டான். கொலைகாரன், அவன் ஒரு கொலைகாரன், அவன் மர்டரு. ஆனா தேவன் பாருங்க, அடுத்த நாள் எபிரேயனே சண்டை போட்டுக்கிட்டப்போ அவன் சொல்றான், 2 பேரும் விலகுங்கன்னு சொல்றான், நல்லது சொல்ல போறான். அதுல ஒருத்தன் சொல்றான், நேற்று யாரு பார்க்கலன்னு எகிப்தியனை கொன்று போட்டது போல எங்களில் ஒருவனை கொன்று போட பார்க்கிறாயோ சொன்ன மாத்திரத்துல ஓடி போயிட்டான். அந்த தேசத்திலே இல்ல,
மீதியான் தேசத்தை தப்பி ஓடுகிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அப்படி ஒரு ஓடுகாலியாக, ஒரு அழிலிய சொல்லுங்க, பயந்திருந்தவனா, கொலைகாரனா இருந்தவன் மோசே தேவன் தெரிந்து கொண்டான். ஆமென். காரணம் என்ன? தேவ அன்பை அவன் ருசித்தான். ஆமென். அதன் மீது நம்பிக்கை வைத்தான். அதனாலதான் அநேக இடங்கள்ல பாருங்க, மோசேயின் ஜெபம் பாருங்க, ஆண்டவரே உங்க சமூகம் என்னோடு கூட வராதே போனால் என்னை இங்கிருந்து கொண்டு போகாதீங்க. அது யாரால சொல்ல முடியுது? தேவ அன்பு நிறைந்தவர்களால தான் சொல்ல முடியும். ஒரு அழிலியேசல் இல்ல, நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமென், நம்முடைய தேவைகள்லாம் பூர்த்தி பண்ணிட்டு ஆலயம் ஆராதனை அன்புன்னு காமிப்போம். இல்லை, இன்றைக்கு தீர்மானம் எடுங்கள், தேவன் மீது இன்னும் அதிகமா நீங்க அன்பு. இப்ப மனசுல ஓடும், அன்பு இல்லாமையா நாங்க வர சர்ச்சுக்கு, அன்பு இல்லாமையா இதெல்லாம் நடத்துறோம், அதை செய்யற, இந்த ஊழியம் செய்ய கிடையாது. அந்த அன்பு, நம்முடைய அன்பெல்லாம் போனதுக்கு அப்புறம் மீதியா இருக்க நேரங்களை கொண்டு வந்து கொடுக்கிறோம். ஒரு அழிலியா சொல்லுங்களேன். ஒரு பிச்சைக்காரன் வெளியே இருந்து சாப்பாடு கேட்கும் போது நம்ம இறக்கப்பட்டு கொடுக்கிறோம். ஒரு அழிலியா சொல்லுங்க. ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால நிறைய கொடுக்கிறோம். ஏன்? முந்தானத்து வச்சது, போன வர வச்சது எல்லாம் கொடுக்கிறோம். அல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் பிச்சைக்காரனுக்கு கொடுப்போம். ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேன். நான் கத்து கொடுத்தது நீங்க கேட்டு பாருங்க. பின்னாடி பிளாஸ்டிக், இந்த இதெல்லாம் தண்ணி குடிக்கிற நாடிகள் பாட்டில் எல்லாம் வாங்க, அது உடஞ்சு போன ஹேண்ட் வாஷ், அந்த ஹேண்ட் வாஷோட பாட்டில் எல்லாம் அம்மா என்ன பண்ணுவாங்க, பின்னாடி போட்டு வைப்பாங்க. எங்க வீட்டுல பின்னா நிறைய அன்னைக்கு ஒரு நாள் பாக்குறேன், ஒரு ஆள் வந்து நிக்கிறாரு, அண்ணாச்சு லுங்கி கட்டிட்டு. நம்ம இது ஒரு 100 ரூபாய்க்கு போகுமா, அந்த ஸ்லாங்ல சொல்றாரு 200 ரூபாய். பார்த்தேன், அதோட சொன்னேன், இந்த 200 ரூபா 100 ரூபா ஒருவேளை நான் கொடுக்காதனால கூட அவங்க செலவுக்கு எடுத்துக்கலாம், நான் அதையும் சொல்லணும். ஆனால் நான் என்ன சொன்னேன், அந்த இதெல்லாம் நீ எடுத்து போடாது, நீ அப்படியே அந்த குப்பால் போட. அவங்க அங்க பிரிக்கிறாங்க. அங்க ராமகிருஷ்ணர் போய் பார்த்தீங்கன்னா பாவமா இருக்கு. உட்காந்து பிளாஸ்டிக் தனியா, உடைஞ்சது உடையாது இரும்பு பிரிச்சு அவன் எடைக்கு போட்டு சம்பாதிக்கிறான். ஒரு அழிலிய சொல்லுங்களேன். அப்ப ஏழைகளுக்காக ஒரு வேலை அது இருக்கலாம். ஆமே, அதை எடுக்காத. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தம் வரமாட்டே. கொடுக்காது என் தப்பா இருந்தாலும் எடுக்கிறது மற்றவர்கள் எடுக்க கூடாது. ஒரு அழிலிய சொல்ல மாட்டீங்களா? அவை நம்ம வாழ்க்கையில ஆண்டுடைய அன்பு இருக்குமே, ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்ச பழச கொடுக்காம நல்லதே கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இங்கே மோசையை கொண்டு தேவன் நடத்தின விதங்கள் நீங்க வீட்டுல போய் இன்னும் வாசி பாருங்க. எவ்வளவு தேவன் அவனுடைய கீழ்ப்படிதலை பைபிள் சொல்லுது. ஆமா, எபிரேயர் மோசே தேவனுடைய வீட்டில் எங்க உண்மை உள்ளவனாயிருந்தான். ஒரு அழிலிய சொல்லுங்களேன். அப்ப அந்த உண்மை எதை வச்சு பாக்குறாரு? நான் பேசும்போது பிரைஸ் லார்ட் சிஸ்டர், அவர் நல்லா இருக்கீங்களா, நான் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன் உங்களுக்கு, பிரைஸ் லார்ட் ஐயா தோத்திரம், ஐயோ எவ்வளவு நல்ல பாஸ்டர். கிடையாது, உன் இருதயத்தை அறிந்திருக்கிறார். உன் இருதயத்துக்குள்ள அல்லேலூயா நீ வைத்திருக்கிற பணம், பர்ஸ், மனைவி, பிள்ளை, அம்மா, அப்பா, ஆமா, வைராக்கியம், இதுக்கெல்லாம் எவ்வளவு இடம் கொடுத்திருக்கிற கர்த்தருக்கு தெளிவா தெரியும். ஒரு அழிலிய சொல்லுங்க. சத்தமா சொல்ல மாட்டீங்க. நீங்க கண்ணை டெஸ்ட் பண்ணா எல்லாரும் போயிருப்போம், அப்படியே ஒன்னா ரவுண்டா போடும். இப்ப சொல்லுங்க ரொம்ப மங்களாது. இப்ப இது கொஞ்சம் நல்லா இருக்கு, பெட்டர். அத கொஞ்சம் சுத்துவார், இப்படி சுத்துவான் அந்த ஆங்கிள், டிகிரி, நல்லா இருக்கு. அது போல ஒவ்வொன்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை தண்டிப்பதற்கு அல்ல, இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். நான் யாக்கோபை உயர்த்தினேன், அவமானப்பட்ட இடத்திற்கு திரும்பி போக. அதான் சொல்றாரு, உன் தேசம், உன் இனம், உன்னுடைய பந்தங்களுக்கு போ. எப்படி? தலை நிமிர்ந்து போகிறாய். ஆமே. அப்படியே ஒண்ணு விட்டுட்டேன்னா அந்த ஆசீர்வாதத்தையே பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு இதெல்லாம் வெளியே தெரியுற மாதிரி எல்லாம் நானும் எல்லாம் போட்டு அப்படியே போயிடும். நானும் கூட வரேன். அல்லேலூயா. அப்பப்ப பின்னாடி சத்தம் கொடுவேன், ரொம்ப காமிக்காத வெளியே நான் கொடுத்தது. ஒரு அழிலியா சொல்லுங்க. சரி ஆண்டவரே, சரி. அப்படிப்பட்ட சபையில நம்ம இருப்பது நமக்கு சந்தோஷம். ஒரு ஆமே. அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் நம்ம எல்லாரும் என்னை சேர்த்து வழி நடத்துவதா நமக்கு பெரிய பாக்கியமான வாழ்க்கை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். இந்த மோசைக்காக தேவன் பரிந்து பேசுகிறார், மோசையை ஆசீர்வதிக்கிறார், கடைசியில அடக்கமே பண்ணுகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். யாத்திராமத்தின் புஸ்தகம், அதுல 10 வாதைகள், அதுல 34:10 கூடவே இருந்து. யாக்கோபு சொன்னேன், 3 தான் சொல்ல முடியும். 2வது மோசே. யாக்கோபை குறித்து சொல்லும் போது 28:15 வெறுமை, பயம், உத்தரவாதமற்ற எதிர்காலம். 31:3 பயமற்ற ஒரு வாழ்க்கை, தைரியமுள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மிடுக்க நடையோடு கூட தேவனும் கூட போகிற ஒரு ஆசீர்வாதம். 2வது மோசே திக்குவாய், மந்தனாவு, பலவீனம் உள்ளவன், ஒன்றுக்கு பிரயோஜனமற்றவன். அவனை பார்த்து சொன்னாரு, நான் உன்னோடு இருப்பேன். அல்லேலூயா. முடிவு என்ன? கர்த்தர் அவனோடு இருந்து என்ன செய்தார்? யாத்திரா 34:10 எந்த தேசத்திலும் எந்த ஜனத்தாரத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். தயவு செய்து சாதம் எடுத்துக்க, உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுறார். ஒரு அழிலிய சொல்லுங்களேன். சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. வனாந்திர பாதையை விட ஒரு பாதை இருந்துட முடியுமா? நீங்க நம்பலனா
நான் பொறுப்பு அல்ல. 1 சாமுவேல் வாசிச்சு பாருங்க, 14-15 அதிகாரம். ஆண்டவர் சொல்றாரு, ஆமே, சாமுவேலை பார்த்து சொல்றாரு, என் ஜனங்கள் மோசேயின் தலைமையில வந்தப்போ வனாந்தரத்துல அங்க இருந்த அமலேக்கியர்கள் எல்லாம் இடம் கொடுக்கல, ஆமே, சுத்தி போக வச்சாங்க. அன்னைக்கு விட்டுட்டாரு. கவனிங்க, தேவ அன்பின் மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் பழி வாங்குவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் சந்திப்பார். ஒரு ஆமேன். இப்ப சொல்றாரு, அவங்க என் பிள்ளைகளுக்கு வழி கொடுக்கல, அதை என் மனதில் வைத்திருக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகள், நீதிக்கு விரோதமாய் உங்களுக்கு விரோதம் பேசப்படுகிற உன் குடும்பத்தாரவே இருக்கட்டும், கர்த்தர் மனதில் வைத்திருக்கிறார். ஆமே, உன் கால்களுக்கு முன்பாக கர்த்தர் விழச் செய்வார். அது நம்முடைய விருப்பம் அல்ல, ஆனால் தேவன் செய்வார். சொல்றாரு, அவர் சொல்றாரு, என் மனதில் வைத்திருக்கிற ஆகையால் நீ இப்ப அமலேக்கியர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொன்று போட வேண்டும் என்று சவுலுக்கு கட்டளையிடுகிறார். ஆனா சவுலோ, கவனிங்க, அவன் ஒரு சிறந்த உதாரணம். ஆசீர்வாதத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டான், கர்த்தர் கூட வரணும்னு நினைக்கல. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நீ பீரோ திறந்து நிறைய புடவை இருக்கா? ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்களா? எங்க இருக்குன்னு என்ன திட்டாதீங்க, இருக்கும் இல்ல, சரி. என்னுடைய நிறைய ஷர்ட் பேண்ட் இருக்கா? நகை நிறைய வாங்கிட்டோமா? ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். நிறைய இருக்கு, வைக்க முடியாத அளவுக்கு, போட்டுக்கிற அளவுக்கு இருக்கு. ஊழியத்துல நல்ல ஆசீர்வாதங்கள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறோமா? ஒன்ன மறந்துடாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரான்னு பாருங்க. ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்ல மாட்டீங்களா? கூட இல்லாமல் ஆசீர்வதிக்கப்பட்ட சவுல், கவனிங்க, நேரா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு போறான். திரளான ஆடுகள் இருக்கு, அதை போய் பாக்குறான். அதுல 1-2 இங்க பாருங்க, பாக்குறீங்களா? இப்படியே இருக்கு ஒரு ஆடு. இன்னொரு ஆடு கிட்ட போறான், அது இப்படி நடக்குது, இப்படி நடக்குது. இன்னொரு ஆடு அப்படியே சொனங்கி போய் படுத்தே கிடக்குது. தூக்கி விட்டா கூட ஆளை கூப்பிடுறான். இப்படிப்பட்ட ஆடெல்லாம் பொறுக்கு தனியா நல்லா நிமிர்ந்து இருக்கிறது, கொழு கொழுன்னு இருக்கிறதுலாம் ஓரங்கட்டுன்றான். எதுக்கு தெரியுமா? இந்த நொண்டி நொசெல்லாம் பலி கொடுத்துறான், செத்துருது. புரியுதா உங்களுக்கு? இது போல எல்லாத்துலயும் செய்யறான். இப்ப சாமுவேல் வராரு, திரும்ப வராரு. எப்பா சவுல் சொன்னதை செஞ்சியா? கவனிக்கணும், ஆசீர்வாதம் இல்லாத யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு கர்த்தர் கூட போறாரு. ஆமென். மோசே ஆசீர்வாதம் இல்ல, பலவீனமான மோசே, ஆனா ஆண்டவர் 34:10 நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிறேன், மிகவும் பயங்கரமா இருக்கும். ஆனா இங்க சவுல் ஆசீர்வாதங்களை என்ன பண்றான்? பதுக்கி வைக்கிறான். ஒரு ஆமீன்னு சொல்லுங்களேன். அப்பயும் பாருங்க, சான்சஸ் தராரு, அதான் ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஆவிக்குரிய திருச்சபைகளுக்கு நம்ம போகணும்னு சொல்றது. ஒரு அழியிலே சொல்லுங்களேன், என்ன சான்ஸ் பாருங்க. சாமுவேல் கேட்கிறான், கர்த்தர் சொன்னபடி எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்றான். அப்போ சொல்லும் போதே கவனிக்கல, இதெல்லாம் விளையாட்டில் உண்மை. உள்ள இருந்து சவுண்டுக்கு மா கத்துது. என்னப்பா அது சத்தம்? ஒண்ணு பாருங்க, திரும்ப பாருங்க, மன்னிப்பு கேட்க வேண்டிய சவுல் சொல்றான், கர்த்தருக்கு பலி செலுத்த எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். ஆண்டதான் சொல்லிட்டாரு, அது வேண்டாம்ப்பா, தீட்டுப்பட்டது, அது அமலேக்கியருடையது, அது கொன்னு போடுன்னு சொல்லிட்டேன். யாருக்காக சொல்றாரு? கவனிங்க, யாருக்காக கொன்னு போட சொல்றாரு? உனக்கு வழி விடல அவங்க. ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்க. 40 வருஷம் வனாந்திரத்துல வந்த போது உங்களுக்கு வழி விடல. இப்படி நேரா போகணுங்க, கானானுக்கு போகணும், ஷார்ட் நேர் வழி. போகும்போது அங்க உள்ள அமலேக்கியர் சொல்றாங்க, இங்கிட்டு போக கூடாது, எங்க ஜனங்கள் கலந்துருவாங்க, எங்களுக்கு தண்ணி வேணும், அதை முன்னிடுவீங்க, எங்க தேசம் வறண்டுடும். இப்படி சுத்தி போறோம். அதனாலதான் 40 வருஷம் இல்ல 4 வருஷத்துல போயிடலாம். இப்படி சுத்தி 40 நாட்கள் கூட போயிருக்கலாம், சுத்தி போறான். இத கர்த்தர் மனதில் வைத்திருக்கு. ஒரு அழியிலேயே சொல்ல மாட்டீங்களா? ஆமா, அததான் சொல்றாரு. ஆனா ஐயா அப்போ கூட மன்னிப்பு கேட்கல, கர்த்தருக்கு பலி செலுத்த. சில பாருங்களேன், எப்போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, சர்ச்சுக்கு போயிட்டு வரேன், பாஸ்டர் முந்தானத்தை பார்த்து நல்லா பேசினார். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். ஆமா, நாங்களும் இவங்களை ரொம்ப நேசிக்கிறோம், ரொம்ப அனுபவிச்சிருக்கிறோம், கொடுத்தோம். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். என்னால் ஆனது. ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா நல்ல பலம் உள்ளது ஆண்டவர் சொன்னாரு. ஆமென். இதெல்லாம் நீ எனக்கு கீழ்ப்படியாமல் போனபடினால், இங்கதான் வருது 1 சாமுவேல் 15:22 மனப்பாடம் பண்ணிக்கங்க. 1 சாமுவேல் 15:22. கொஞ்சம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே அந்த கான்டெக்ஸ்ட்ல தான் சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை 15:22. அல்லேலூயா. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிற சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிற கீழ்ப்படிதல், ஆட்டுக்கடக நிலத்தை பார்க்கிற செவி கொடுத்தல் உத்தமோ? ரெண்டகம் பண்ணுதலும் பில்லி சுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கு சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளி. அடியிலே சொல்லு. அந்த டாபிக் அடிக்கடி பேசாட்டி ஜனங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் போய் விடுவார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நேரமா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், ஐக்கியமா இருக்கட்டும், நம்முடைய வருமானம் தசமமாக இருக்கட்டும், ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உண்மையுள்ளவர்களாய் நாம் இருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? அதற்கு சிறந்த உதாரணம் மோசே. வீட்டில் எங்க உண்மையிலும் நான் இருந்தான். கர்த்தரே அலார மோசே 20 லட்சம் பேர் ஜனமும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் நடத்தவே முடியாது. கர்த்தர் அந்த பொறுப்பெல்லாம் எடுத்துக்கிட்டாரு. மேகம் இறங்கும், நீ பார்க்க வேண்டியதான் ஒரு வேலை. ஒரு அழியிலே சொல்லுங்களேன். ஜனங்கள் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டு, அவனுக்கு ஒரு நல்ல மாமனார் இருந்தார். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். எத்ரோ அவர் பேர், எத்ரோ. என்ன தெரியுமா சொன்னார்? கிட்டக்கு வந்து, மோசே மோசே, மருமகன் மேல அன்புன்னு நினைச்சனோ இல்ல மகள் மீது அன்பு வச்சு, ஏன்னா இங்க இவன் எரிச்சல் வந்து அங்க போய் சுவிட்ச போடுவான், அங்க அடிப்பான், அதனாலயோ தெரியல. ஆனா ஒட்டுமொத்தமா பார்த்தா தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மோசே. ஆமே. மாமா போய் சொல்றாரு, நாங்க இந்த ஜனத்தை விசாரிக்க 10 பேருக்கு ஒரு தலைவர், 50 பேருக்கு, 100 பேருக்கு, இவங்கெல்லாம் விசாரிச்சு சின்ன சின்ன பிரச்சனை சால்வ் பண்ணுவோம். எது முடியாததோ அது உங்ககிட்ட வரட்டும். எவ்வளவு நல்ல மாமனார் பாருங்க. ஆமே. சத்தமா சொல்லுங்களேன். நீங்கள் ஒவ்வொருத்தரும் எத்தரோ போல இருக்கணும். ஒரு அடியிலே சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தம் வரமாட்டேன். எனக்கு அதுல ஒரு வார்த்தையை சேர்த்துக்க சொல்லுது. எத்திராளா இருக்கக்கூடாது. ஒரு அடியிலே சொல்ல மாட்டீங்களா? எத்துறதுன்னா தெரியுமா? தள்ளி வர்றது, எதிர்த்து பேசுறது, அதை எத்திரால். அது கூட என்னது? எதிர்த்து பேசுறாள். ஒரு ஆமேன். எத்துரோக்களா இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சொல்ல உனக்கு தகுதி இருக்கா? இருக்கனால சொல்றேன். பாசிட்ட நின்னு கேட்டுட்டு போவேன். இப்ப எப்படி தெரியுமா? அப்படியே பைபிள் எடுத்துட்டு பாக்குறாரா, அப்படியே ஓடிடுறது. ஒரு அழி. அப்படி நான் கேட்கிறேன், வீட்டுல போய் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு அழியிலே சொல்லுங்க. சத்தமா. நான் இருபாடு கூட அடிக்கடி சொல்றதான் சொல்றேன். சில வேர்க்குது நிப்பான் உடம்பு அந்த மாதிரி. இப்போ ரொம்ப அப்ப நானே யோசிப்பேன். பிறந்து வளர்ந்ததுல இருந்து நம்ம ஏசியில வளரல. ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். பிறந்து வளர்ந்ததுல இருந்து நம்ம என்னத்தெல்லாம் ரொம்ப விரும்பணுமோ எல்லாம் போதுன்ற நிலைமைக்கு தான் ஒரு மனிதனுக்கு தோன்றும். நீங்க பிரசங்கி வாசிச்சு பாரு 12ஆம் அதிகாரம். ஆமே. நீ விரும்பினதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லுவதற்கு முன்பாக ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. அப்படி என்னது? ஆண்டவருக்கா அவர் மீது பூரண அன்பு இல்லைங்க. எனக்கும் இல்லை, நமக்கும் இல்லை. அது ஒத்துக்கிட்டுதான் ஒரு அழியிலே சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்க. நீ இல்லாத காலங்களை எவ்வளவு மறந்துட்டோம் பாத்தீங்களா? இல்லாத காலங்கள், ஒருவேளை சாப்பாட்டு கஷ்டப்பட்ட காலங்கள், பிள்ளைகளை வளர்க்க கஷ்டப்பட்ட காலங்கள், லஞ்சம் கொடுத்தாதான் வேலை என்ற நிலைமையில் இருந்த போது, லஞ்சம் வாங்குகிற அரசாங்கம் இருந்த போது கூட லஞ்சமே இல்லாதபடி நம்முடைய பிள்ளைகள் சிலருக்கு வேலையை கொடுத்தார். ஒரு அழியிலே சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்க. அதனால யாக்கோபுட்ட சொன்னாரு, நீ ஏற்கனவே ஏமாத்துக்காரம்பா, இப்போ உன் கையில இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், நான் வராம போனா நீ கெட்டு போயிடுவேன். ஒரு அழியிலே சொல்லு. சத்தமா சொல்ல மாட்டீங்களா? இதை நான் தெரிஞ்சுதான் முன்னமே சொன்ன, உன் கூட வருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிக்கப்பட்ட பின் அப்ப இன்னைக்கு நம்ம அதுதான் விரும்பணும். நம்முடைய பிள்ளைகள் தேவன் வரணும்னு விரும்பணும். நம்முடைய சொத்து சுகத்துல தேவன் இருக்கணும்னு விரும்பணும். நம்முடைய ஊழியத்துல கர்த்தர் இருக்கணும் விரும்பணும். யார் விரும்புவா? எவர் விரும்புவா? தேவ அன்பு யார் மேல் ஊற்றப்பட்டு இருக்கிறதோ அதை நம்பிக்கை வைக்கிறவர்கள் மேல் கர்த்தர் வெட்கப்படுத்தாமல் நம்மை நடத்துவார். ஆமே. பாரு, ஒரு மாமனாரும் மருமகனுக்கு உதவியாக முடியாத, அப்ப எல்லா விதத்திலும் அனுகூலமா இருந்தார். கடைசியாக மூன்றாவதாக கூட இருப்பேன். மொத்தம் 7 கேரக்டர் வித்தியாசமா எனக்கு கத்தர் கொடுத்த நேரம் கருதி கடைசியாக ஒண்ணு சொல்றேன். அல்லேலூயா. யோசுவா 1:5 ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நான் எவ்வளவு பெரிய பணக்காரங்களா நம்ம கண்ணுல தெரிஞ்சு பார்த்திருக்கிறோம். ஆமென். நான் இந்த ஒரு குறிப்பிட்ட நடிகர் சொல்லுவேன்ல, அவங்க வீட்டிலேயே இருந்தார். எல்லாம் முன்னாடி போய் பின்னாடி வருவேன், நான் பின்னாடி போயிட்டு முன்னாடி வருவேன். அவ்வளவு ரொம்ப பழக்கம். ஒரு முறை அவங்க சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர் சூரக்கோட்டை. அங்க பயங்கர சொத்து இருக்கு. அங்க நான் ஒரு முறை நைட்டு 8 மணிக்கு போறேன் பார்க்க. பஸ் பிடிச்சு போயிட்டேன். வயக்காட்டு நடுப்புற உட்கார்ந்து இருக்கிறார், பனியன் போட்டு, ஒரு ரேடியோ கேட்டுக்கிட்டு. அப்போ வேலை கிளம்பி சொல்ல, யாரும் தேடி வராங்க. அப்புறம் போய் யாருன்னு கேட்டேன். சென்னையில இருந்து இப்படி செந்தில்னு சொல்லுங்க தெரியும் அப்படின்னா, அவன் அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். யாரு அது? சரி உள்ளதான் வர சொல்லு. உள்ள போயிட்டு என்ன மேலைங்களையும் பார்த்துட்டு சொன்ன வார்த்தை, ஒரே உடம்பெல்லாம் பாரு தூசியா இருக்கு. எதுல வந்த? பஸ்ஸா? இல்ல, நான் உள்ள வரும்போது ஒரு டிராக்டர், அங்கெல்லாம் பஸ் ரொம்ப உள்ள போகாது, கிராமம். போய் குழியினார். சுடுதண்ணி இருக்கு, பச்சை இன்னைக்கு ஞாபகம் இருக்கு. குளிச்சுட்டு சாப்பிட்டு நைட் தங்கிட்டு காலையில போ. இல்ல, சாந்தி தியேட்டர் தஞ்சாவூர் சிட்டியில இருக்கு, நான் சொல்ற மேனேஜருக்கு, அங்கேயும் நீ போய் ரெஸ்ட் எடு. நான் என்ன சொல்ல வருகிறேன், அவனுடைய மரணம் பாருங்க, அவ்வளவு சொத்து சுகம் இருந்தோம். இந்த டிஎல்எஃப் இருக்குல்ல, ஃபுல்லா அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி தான் டிஎல்எஃப். எங்கெல்லாம் எம்ஜிஆர் சொத்து வாங்கினாரோ அங்கெல்லாம் இவருடைய தம்பி சண்முகம் வாங்கினாங்க. போட்டிக்கின வேணுன்னு ராமாபுரம் எய்தாப்புல டிஎல்எஃப் முழுவதும் அவங்களுதான். இன்னைக்கு எதுவுமே கையில கிடையாது. சாந்தி தியேட்டர் மவுண்ட் ரோடு, அதுலயும் போன வேற போர்டு வச்சிருக்கிறாங்க. நம்ம தானே போகும்போது போர்டை பாக்குறேன். அங்கதான் உள்ளலாம் அடிக்கடி போவோம் வருவேன். கடைசியில அப்பல்லோல மரணத்திற்காக போராடின போது முடிவு பரிதாபம். ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்களா? அவே நம்முடைய பொன்னும் பொருளும்
நம்ம பாதுகாப்பது கிடையாது. ஆனால் தேவ அன்பில நீங்கள் நம்பிக்கை வைக்கும் போது பொன்னையும் பொருளையும் பாதுகாத்து உன்னையும் பாதுகாத்து உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எத்தனையோ ஐஸ்வர்ய முடிவு பைபிள்லயே பாக்குறேங்க, ஒன்றும் இல்லாமல் போனது பார்க்கிறோம். என்னை திருச்சபை, நம்முடைய திருச்சபை வித்தியாசமாய் தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, பரலோகத்துலதான் ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற திருச்சபையும் அல்ல. அங்க போய் அனுபவிச்சுக்கோ. அதுக்கு எதுக்கு இந்த பூமியில நம்ம இப்படி கஷ்டப்படணும்? கிடையாது. இந்த பூமியில உங்களை ஆசீர்வதிப்பார். அதுல சத்தியங்களை அவ்வப்பொழுது கற்றுக்கொண்டு ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். யோசுவா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கணும், ஒருவன் உனக்கு முன்பா எதிர்த்து நிற்பதை நான் மோசடி இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? கவனிங்களேன், இந்த யோசுவா நேரம் இல்லை, அதனால சொல்ற, ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத ஒரு வாலிபனா இருந்தான். இது அப்படியே அப்படியே நம்ம வாழ்க்கை கொண்டு வாங்க. ஒரு வாலிப எத்தனை ஆசை இருக்கும், எத்தனை சிந்தனை இருக்கும், ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்க. ஆனா சத்தமா சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்ற போல ஸ்டெப் கட்டிங் எவ்வளவு பேர் வச்சிருந்திருக்கீங்க தெரியல. ஐயா நபர் இருக்கா? ஸ்டெப் கட்டிங் பிரதர்ஸ்லாம் நபர் இருக்கா? ரைட். ஸ்டெப் கட்டிங் அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா வைப்பான். ரொம்ப ஆசையா இருக்கும். ஒரு நாள் அப்படியே வெட்டிக்கிட்டு இருக்கிறாரு. முத்து அவர் பேர் டிராயர் போட்டுருக்கிறாரு, முத்து சென்ட் எல்லாம் போட்டிருப்பாரு. வெட்டிக்கிட்டே இருந்தா கண்ணாடி அப்படியே முன்னாடி பாக்குறேன், நல்லா வெட்டுக்கண்ணு. எங்க அப்பா முகம் தெரியுது. ஒருவேளை பிரம்ம போல, நேத்து அவரு திட்டினார் பிரம்ம அப்படின்னா, இவன் சொல்றான் கைய இங்க பாரு, அப்பா நிக்கிறார். அவர் இல்ல இப்படின்றார். ஒரு மிஷின் இருக்கும், எவ்வளவு பேர் தெரியும், பின்னாடி இப்படி போடுறது, அந்த அந்த இந்த மிஷின், அதான் முடிய கொஞ்சம் பொடிசா விட்டோம், அதை போட சொல்றாரு. அவன் சொல்றான், சார் ஐயா போட்டாச்சு, இவ்வளவு செலவு பண்ணியது இல்ல, அந்த கிரீம் எல்லாம் அடிச்சு, தண்ணி எல்லாம் அடிச்சு, வாட்டர்லாம் ஸ்டெப் அழகா வெற்றியா இல்லையா? இப்ப மிஷினை போடு. கடைசியில வெட்டி எடுத்து கொரன்னு போட்டாங்க. போட்டுதான் மொட்டையா தான் அனுப்பிச்சாரு, ஒரு முடி கம்மியா தான் வச்சு அனுப்பிச்சாரு. ஒரு தகப்பன் தன்னுடைய விருப்பத்தை, பிள்ளைகள் எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும்னு விரும்பி நடத்தக்கூடுமானால், ஒரு ஆமேன் அக்கறை உள்ள தகப்பனா இருக்கக்கூடுமானால், ஆமே திருமணத்தை பார்க்கணும்னு நினைச்சு பார்க்க முடியாமல் போய் எல்லார்ட்டையும் அவனை பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு, இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீ எவ்வளவு நான் திரும்ப சொல்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. உங்களுடைய நம்முடைய ஆசீர்வாதம் சொல்றேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாயா, கர்த்தர் உயர்த்துறாரா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கொஞ்சத்தில் உண்மை. ஒரு ஆமே சத்தமா சொல்ல மாட்டீங்களா? நீ என்ன குறிச்சு கேள்விப்படுறதோ இல்ல வெளியில பாக்குறதோ வச்சு நீ என் மேல கோபமா என்னை தவிர அதற்கு இடமே இல்லை. ஒரு அழிலையே சொல்லுங்களேன். நீங்கள் நானு கர்த்தருடைய பிள்ளைகள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க தேவ அன்பிலே நீங்க நிறையப்பட்டவளாய் இருந்தால், ஆமே. முதல் குறிப்பு, யாக்கோவை போல உன் வெறுமை, உன் பயத்தின் நடுவிலோ, உத்தரவாதமற்ற எதிர்காலத்தின் நடுவிலோ கர்த்தர் அன்பை உணரக்கூடுமானால் 2 பரிவாரங்களுடைய நடத்துவார். அப்படி நீ லட்சங்கள் கோடிகளை உன் கையில வைத்திருந்தாலோ கர்த்தர் உன்னோடு வராமல் போனால், ஆமென். அதான் ஆண்டவர் சொன்னாரு, யாக்கோபை பார்த்து நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. 2வது, மோசே பலவீனம் உள்ளவன், ஒன்றுக்கு தகுதியற்றவன். ஆனால் மோசே தேவன் அழைத்தார். ஆமே. நாமத்தை சொல்றாரு. வனாந்தரத்தை கூட உங்களுக்கு ஒத்தாசை வேணுமா வாழ்க்கை முழுவதும்? சில நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? நம்முடைய அதே ஒரு சாதுரியமான பேச்சு, சிரிப்பு, தொழில்ல, காரியங்கள்ல, எதுவா இருந்தாலும், ஊழியத்துல, எப்படி எல்லாம் தக்க வச்சுக்கிட்டு இப்படியே நம்ம வாழ்க்கை ஓட்டுற ஆட்கள் நம்மிலும் இருப்போம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 2 வாரம் போல 4 வாரம் போலாம், ஒரு நாள் திட்டுவாரு, கேட்பாரு, போயிடலாம். நானும் அப்படிதான். நம்ம ஆண்டவருக்கு முன்பாக எப்படிலாம் நம்ம இருப்போம்னு நினைக்கலாம். இந்த சாதுரிய பேச்சுகளும் கவனிங்களேன், நம்ம எப்படியும் வாழ்க்கை ஓட்டிடலாம், இன்னும் அதை செய்யலாம், இதை கட்டிடலாம் எல்லாம் நினைச்சாலும், தயவு செய்து சொல்றேன், பணிவா சொல்றேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பின்புதான் அதிகமா கர்த்தர் உன்னோடு இருக்கணும்னு நீ விரும்பணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. திரும்ப சொல்றேன், ஆண்ட உன்னோடு இருக்கணும் விரும்பணும். அப்படி இருந்துட்டு என்ன நடக்கணும்? வனாந்தரம் போன்ற வாழ்க்கை வந்தாலும் கர்த்தர் மன்னாவை தருவார். ஆமே. வனாந்தரமே எதிர்த்து வந்தாலும் அதிசயங்களை செய்வார். செங்கடல் எதிர்த்து நின்றது, மோசே தலை 2 பிளந்தது கட்டுக்கதை இல்லைங்க, தயவு செய்து சொல்றேன், பிளந்தது. அல்லேலூயா. யோசுவா மோசேயின் காலத்துலதான் ஆண்டவர் அதிக அற்புதங்களை செய்தார். உங்க வாழ்க்கையிலே செய்வார். ஆமே. தன்னையே கொடுத்தான், எல்லாம் வச்சு கொடுத்தான். ஆண்டவருக்கு கொடுனா நிறைய பேர் கொடுப்பது இல்லை. ஒரு அழிலையே சொல்லுங்களேன். சத்தமா சொல்ல மாட்டீங்களா? அது எப்படி கொடுக்க முடியும்? நான் நினைச்சதான் கொடுப்பேன். இன்னைக்கு இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, கர்த்தருடைய அன்பு ஆமே நம்மள குறைவுபடுகிற போதுதான் இந்த சூழ்நிலைக்கு நம்ம அது பிசாசின் தந்திரம். 3வது கடைசி, யோசுவாவை தேவன் வாலிப நாட்டில் அழைத்து வாக்கு பண்ணினார். 9ஆம் வசனத்துல, பலங்கொண்டு திடமனதாயிரு, ஆமே, வலப்பக்கம் இடப்பக்கம் சாயாமல் நீ போ, நான் உன்னோடு இருப்பேன். அவன் கூட இந்த தெரியுமா செய்தாரு? யோசுவா கூட இருந்து தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற பெரிய பொறுப்பை கொடுத்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பெரிய அற்புதம்.
24 அதிகாரத்துல யோசுவா தைரியமாய் சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம் வேற யாரு சொன்னதில்லை. யாக்கோபு சொன்னதில்லை, மோசையும் சொன்னதில்லை. 3 தியானிக்கிற யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செய்வேன். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். யோசுவாவின் தலைமையில தான் எரிகோ பின்னிட்டு போனது, எரிகோ விழுந்து போனது, யோர்தான் பின்னிட்டு போனது. அற்புதங்கள் தொடர்ந்து வந்தது. ஆமே. அப்ப கூட இருப்பேன்னு அன்றைக்கு யோசுவாவை தேவன் தெரிந்து கொண்டு அவனை ஆசீர்வதிக்க காரணம் பலிபீடத்தை விட்டு கூடாரத்தை விட்டு பிரியாதவனாய் இருந்தான். ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்கிற எதையும் உங்க வாழ்க்கையில தயவு செய்து அனுமதியாதிருங்க. ஒரு அழியிலே சொல்லுங்களேன். நிறைய நம்ம கெட்டு போறது அதிகமா அன்புதான். கர்த்தர் கொடுத்த அப்பா அம்மா, கர்த்தர் கொடுத்த மனைவி, அப்படி அந்த லெவலுக்கு வந்துருவோம். ஆகவே அவங்க சொல்றதை நான் செய்யாம இருக்க மாட்டேன், அதுதான் எனக்கு முக்கியம். தேவ அன்பு அடிபடுதுங்க. ஒரு அழியிலே சொல்ல மாட்டீங்க, சத்தமா சொல்ல மாட்டேன். தேவ அன்பு அடிபடுது. எத்தனை பேர் சண்டேல நம்ம உறவுகள் ரொம்ப க்ளோஸுங்க. ஆமா, அங்க போய் ஆகணும். சாவு, மரணம், திருமணம், எத்தனை முறை ஆலயத்தை நாம் தவற விட்டு யோசிச்சு பாருங்களேன். ஏதோ ஒண்ணு நல்லது செஞ்சுட்டு ஒரு வாரம் போயிட்டு அதுல திருப்தி அடைவதல்ல. கர்த்தருடைய அன்பு நாளுக்கு நாள் குறையும், ஆனா அதிகரிக்கும் சொல்லல. மேலும் பரிசுத்த ஆவியினாலே உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிற தேவ அன்பு, அல்லேலூயா, அதன் மீது நீங்கள் வைக்க நம்பிக்கை உங்களை ஒருபோதும் வெட்கப்படுத்துவதில்லை. எழும்பி நிக்கலாம், எழும்பி நின்று யோசுவாவின் தலையை உயர்த்தினார். அல்லேலூயா, ஆமென். யோசுவாவை கொண்டு அற்புதங்களை செய்தார், மோசேயை கொண்டு செய்தார். கூட இருப்பேன் சொன்னவர், ஆமே, கூட இருந்து பெரிய காரியங்களை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லலாம், ஆண்டவரே உமக்கு நன்றி, எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே சொல்ல, இன்னும் உம்மை நான் துதிப்பேன் ஆண்டவரே, இன்னும் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கலாம். ஆமென். இன்னும் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை புடமிடும் ஐயா. கையை உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே என்ன புடமிடுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு சவுல் ஆண்டவரே பிரதானமானவைகளை எடுத்து வைத்துக் கொண்டது போல நிச்சயமாய் சொல்லுகிறேன், அந்த முடிவு என்ன? இனி நீ ராஜாவாய் இருப்பது இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கீழ்ப்படிந்த யோசுவா தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமே. கர்த்தருக்கு ஈக்குவலா யோசுவாவை தேவன் நிறுத்தினார். அல்லேலூயா. ஒரு மோசேயை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். ஒரு யாக்கோபை ஆசீர்வதித்தார். உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.